திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ராணியக்கா ஆனந்தி அம்மா சொல்ல வேணும் கொஞ்சம் குருங்க. திருவருளையும் குருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இன்று கல்வியிலே இணைந்திருக்கின்ற பெரியோர்கள், சைவ அபிமானிகள், சைவ ஆர்வலர்கள் மற்றும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் கந்த சத்யதாசன் அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், பரீட்சார்த்திகள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். மங்கையக்கரசி வளவர் கொன்பாவை வரிவளை கம்மட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கலூருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவது மிதுவே. புராணம். திறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நாம் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போதுன் அடியின் கீழ் இருக்க என்றார். நம பார்வதிபதையே. எந்நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. மலையானே போற்றி போற்றி போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாரணத்தை வழங்கிய சத்தியகுமாரி அம்மையார் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடத்தி வருகின்ற சைவப்புலவர் மற்றும் இளம் சைவப்புலவர் பரீட்சைகளுக்கான வழிகாட்டல் வகுப்புகளிலே இன்று சிவஞான சித்தியார் தொடர்பான விரிவுரை நடைபெற இருக்கின்றது. இந்த விரிவுரையை வழங்க இருக்கின்ற சைவப்புலவர் கந்த சத்யதாசன் அவர்கள். அவரை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை, உங்களுக்கு ஏற்கனவே அவரை பற்றி நன்றாகவே தெரியும். ஆசிரிய ஆலோசகராக வெளிகாமம் கல்வியத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சைவப்புலவர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஒருவராக இருக்கின்ற அந்த வகையிலே சித்தாந்தத்திலே மிகுந்த பாண்டித்தியம் பெற்ற ஒருவர். அவர் இன்று சிவஞான சித்தியார் தொடர்பான விரிவுரையை வழங்க இருக்கின்றார். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் மிகவும் அழைத்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். சிவனுடைய சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம், பௌமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பொமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஞானத்தை பெற்ற அந்த வரலாற்றை பெரிய புராணத்திலே சொல்லுவார். ஞானம் என்பது 4 படிநிலைகளை கொண்டது. சைவ நாற்பாதம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானத்திலே ஞானத்திலும் 4 படிகள் பின்னர் இருக்கிறது. ஒரு பெரிய படியில சின்ன சின்ன படியாக 4 படி. சரியில் சரியை என்றது போலே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 4ஐயும் தான்
கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று சொல்லுவார். ஆகவே ஞானத்தினுடைய அந்த முதலாவது சரியைப்படி கேட்டல். அந்த 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 கேட்டல்லே நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். இப்ப கேட்டல் என்றால் காது எல்லாத்தையும் கேட்கும். ஆனால் ஞான நூல்களை கேட்பதுதான் ஞானத்திலே இருக்கின்ற சரியை நெறி. ஆகவே ஞானத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இருக்கின்ற அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனென்றால் சைவ சித்தாந்தத்தை நாங்கள் அறிய வேணும். சைவர்கள் சைவ சித்தாந்தத்தை அறியாவிட்டால் வேறு யார் சைவ சித்தாந்தத்தை அறிவார்கள் என்ற ஒரு கேள்வியை எல்லாரும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. சைவ சித்தாந்தம் தமிழிலே தெளிவாக நமக்கு 14 நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சைவ சித்தாந்தம் வடமொழியாகிய ஆகமங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஆகமங்களை சிவபெருமான் அருளி செய்தார். அப்ப இந்த ஜீவராசிகளுக்காக சிவபெருமானே பல விடயங்களை எல்லாருக்கும் எடுத்து உதவில்லை. ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் போன்றவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த ஆகமங்களை முருகனும் கேட்டிருக்கிறார், உமாதேவியாரும் கேட்டிருக்கிறார். தேவி காலோத்தரம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அது உமாதேவி கேட்ட கேள்விகளுக்கு சிவபெருமான் கூறிய பதில். அது உள்ளார்ந்தமான தத்துவ கருத்துக்கள்லாம். அதனாலேதான் அது ஆகமத்துக்குள்ளே இருக்கிறது. தேவி காலோத்தரம். அந்த ஆகமங்களின் வழி நின்றுதான் சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் தமிழிலே எழுந்துள்ளது. அந்த 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 நூல்களிலே எங்களுடைய சிவஞான போதத்தை அருளிய மெய்கண்ட தேவர், அவருடைய சீடனாக 49 சீடர்களிலே ஒருவராக விளங்குவர் அருணந்தி சிவாச்சாரியர். இந்த அருணந்தி சிவாச்சாரியார் ஆகமங்களை எல்லாம் கற்று தேறியவர். வடமொழியை படித்து வடமொழியில் இருக்கிற ஆகமங்களை கற்று தேறியவர். அதனாலே அவருக்கு சகல ஆகம பண்டிதர் என்று ஒரு பட்டம் கிடைத்தது. அப்படி படிச்சும் சைவ சித்தாந்தத்திலே தெளிவு இல்லை. இன்றைக்கும் பல பேர் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கிறார்கள். படித்தவர்களுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய தெளிவு இல்லாமல் இருக்கிறது. அப்ப இந்த சகலாம பண்டிதர் மெய்கண்ட தேவரிடம் போய் மெய்கண்டதேவரிடத்திலே போய் மெய்கண்ட தேவருடைய அறிவை பரீட்சிக்க முயன்ற பொழுதுதான் அவருக்கு அந்த சிவஞானத்திலே சித்தி கிடைத்தது. அந்த சிவஞான சித்தியைத்தான் தன்னுடைய நூலாக சிவஞான சித்தியார் என்று எழுதியிருக்கிறார். சிவஞானத்திலே தான் பெற்ற சித்திகளை பின்னாலே வருகின்ற இந்த தமிழ் கூறும் சைவ உலகம் அறிய வேண்டும், அதன்படி ஒழுக வேண்டும் என்று அவர் பாடி வைத்தார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு வேணும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். சுப்பிரமணிய பாரதியார் கூட இலக்கியங்களை பாடல் வடிவிலேதான் பாடினார். ஆனால் இலகு நடைப்படுத்தியும் பாடினார். புது கவிதை என்று சொல்லுவார். பாரதியாருடைய காலம் அல்லது சிறிய ஆறுமனாவருடைய காலத்துக்கு முன்னாலே எந்த நூல் எழுந்தாலும் அது பாடல் நூலாகத்தான் இருக்கும். வசனத்திலே நூல் எழுதலாம் என்று யாரும் அதற்கு முதல் சிந்தித்ததும் கிடையாது, செய்ததும் கிடையாது. ஆறுமுக நாவலர் தான் சாதாரணமான ஓரளவு அறிவு படைத்தவர்கள் பாடல்களை படித்து விளங்குவது கடினம் என்று முதல்லே வசன நடையிலே நூலை எழுதினார். அதுவும் புது நூல் எழுதவில்லை. ஏற்கனவே இருக்கிற நூல்களை வசனத்திலும் நூலை சுவைபட எழுதலாம் என்று
கந்த புராணத்தை வசனத்தில் எழுதினார், பெரிய புராணத்தை எழுதினார், திருவிடையாள் புராண வசனத்தை எழுதினார். அதனால வசன நடை கைவந்த வல்லாளன் என்று அவரை அழைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதுக்கு முதல் எல்லாமே பாட்டு இலக்கியம் தான் முக்கியம். சிவஞான பூதம் என்கின்ற அந்த சூத்திரத்திலே அமைந்த நூல்களுக்கு உரை விளக்கம் செய்ததாகத்தான் இந்த சிவஞான சித்தியார் அமைகிறது. சிவஞான பூதத்தை நீங்கள் படித்திருந்தால் அதிலே சொல்லப்படுற விடயம்தான் சிவஞான சித்தியாரிலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது அப்படி ஒரு கேள்வி கூட சைவ புலவர்களுக்கு போடுவது உண்டு. அடிக்கடி அந்த கேள்வியை கேட்பார்கள். அதில் ஒரு தெளிவு வேணும். ரெண்டும் ஒரு நூல் தான், ரெண்டும் சொல்றது ஒரே கருத்து தான். அருணந்தி சிவாச்சாரியார் நிஷஞானத்தை படித்தாலும் அதிலே அவர் ஒரு பெறுவேற பெறையில நெய்கண்டாரிடத்திலே போய் படிச்சு சந்தேகத்தை கேட்டதாலே சித்தி பெற்றார். அதனாலே அந்த சித்தியை பாடி வச்சார். ஆகவே சிவஞான சித்தியார் என்பது சிவஞான பூதத்திற்கு விளக்கமான ஒரு புத்தகம். விளக்க உரி எழுதுகிறார்கள், இப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப அதுபோல உரி என்று சொல்ல முடியாதானே, பாட்டிலே விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலேதான் 12 சூத்திரங்களிலே சொன்ன கருத்துக்களை இவர் 327 விருத்தப்பா, சரியா, விருத்தப்பான்றது பாவினங்கள்ல ஒன்று, விருத்தப்பாவிலே எழுதி வைத்தார், விரிவாக எழுதி வைத்தார். அப்ப விரிவாக எழுதி வைக்கிறதுக்கு முன்னாலே அதை விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் அளவை இலக்கணம் பற்றியும் சொல்லி இருக்கிறார். ஒரு பொருளை நாங்கள் அறிய வேண்டும், இது 1 கிலோகிராம் நிறைவுடையது என்றால் 1 கிலோகிராம் நறுக்கிறதுக்குரிய அந்த தராசுபடி சரியா இருக்கும். அப்ப 1 கிலோகிராம் சராசுபடி சரியா இருந்தா தான் அதுல நறுக்கப்படுற பொருள் சரியாக இருக்கும். அப்ப கணிக்கிறவர் யார், அவருடைய கணிப்பு என்ன என்றது மிக முக்கியமான. ஆகவே இந்த அளவுகோல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இத என்ன அறுவகை தரிசனங்களை நீங்கள் பார்க்கலாம். நியாயம் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது, இல்ல தர்க்கம் என்றதை சொல்லுவார்கள், இல்ல நையாயிகம் என்று கூட சொல்லுவார்கள். இந்த நியாயவாதிகள் சொல்லுகிறார்கள், அளவு, அளவு கருவி, அளக்கப்படும் பொருள், அளப்பவன் என்று 4 விடயம் இருக்கு. இந்த 4ம் மிக முக்கியம். என்னதான் சரியா அளந்தாலும் அதை பார்த்து சரியா சொல்ல தெரியாதவனாயிருந்தால் 1 கிலோகிராம் பொருள் நறுக்க 2 கிலோகிராம் என்று சொன்னான் என்றால் அப்ப அளக்கப்படுகிறவனாலே அது பிழையா, அளக்கப்படுகிற கருவியினாலே அது பிழையா போகிறது. ஆகவே இந்த பிரமாதா, பிரமிதி, பிரமேயம் என்று சொல்லப்படுகிற இந்த 4லேயும் அளவை மிக முக்கியம். ஆகவே சைவ சித்தாந்தத்துக்கு முதல் வந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த அளவைகளை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததாலே அந்த தத்துவங்கள் சரியாக அளந்து சொல்லவில்லை. அதனாலே சகல ஆகமங்களையும் கற்றவர் சகல பண்டிதர் இவர் என்ன செய்தார், முதல் அளவுகோல்களை சரியாக போடுறார். அதனால அளவை இலக்கணம் சொல்லப்படுகிறது. இந்த பல்கலைக்கழகங்கள்ல உயர்படி படிக்கிறவர்களுக்கு இந்த அளவைகள் பற்றிய ஒரு 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 தனியான பாடம் இருக்கிறது. ஒரு பெரிய பெரிய விடயம், சாதாரணமான விடயம் அல்ல, பெரிய விடயம். அப்ப இங்கே அந்த அளவைகளை முன்னாலே அவர் பாயிரத்தில எடுத்து காட்டுகிறார். அப்படி பாயிரத்தில அவர் காட்டுகிறதற்கு முன்னாலே பிள்ளையாருக்கு வணக்கம் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், சோழர் கால பிற்பகுதி அல்லது நடுப்பகுதி என்று சொல்லலாம், நடுப்பகுதியிலே பொல்லா பிள்ளையாரை நம்பியாண்டார் நம்பி வழிபட்டு அவருடைய அருள் கிடைக்க பெற்ற பிற்பாடுதான் அநேகமாக இந்த விநாயகர் வணக்கம் அதிகரிக்க தொடங்கியது. அதற்கு முன்னாலே சிவனோடு சேர்த்துத்தான் விநாயகரை பார்த்தார்களே தவிர விநாயகரை தனியா பார்த்தது கிடையாது. சேக்கிழார் பெருமான் கூட முதலிலே உலகலாமுணர்ந்து ஓதற்கரியவன் என்று தில்லைக்கூத்தனாகிய நடராஜ பெருமானை தன்னுடைய முதலாவது பாட்டிலே கூட்டுகிறார். 2வது பாட்டிலேதான் பிள்ளையாரை அவர் பாடினார். எழுதி வைக்கலாம்.
இந்த சேக்கிழாருடைய காலகட்டம் 1223 தொடக்கம் 1246 வரையான காலத்துக்குள்ளே இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த 1223 தொடக்கம் 1246 வரை கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அனுபாய சோழன் ஆட்சி செய்தவன் என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. அவை அனுபாய சோழன் ஆட்சி செய்த காலத்துக்குள்ளேதான் பெரிய புராணம் எழுந்திருக்கிறது. சரியா? இதே காலகட்டத்திலேதான் சிவஞான போதம் எழுந்திருக்கிறது. சிவஞான போதத்தினுடைய காலம் கிட்டத்தட்ட அது வித்தியாசம் இருந்தாலும் 1234 என்று சொல்லுகிறார்கள். சிவஞான போதத்தை நீங்கள் படிச்சிருந்தால் தெரியும், மங்கள வாழ்த்து என்றுதான் ஒரு வாழ்த்தை பாடுறார். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று அந்த மங்கள வாழ்த்தை பாடுறார். அந்த மங்கள வாழ்த்துக்குள்ள விநாயகர் வருகிறார். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அப்ப பொல்லார் என்பது பொல்லா பிள்ளையாரை குறிக்கும். திருநாரை ஊர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார். அந்த பிள்ளையார் தான் ஃபேமஸா வந்துட்டார் அந்த காலகட்டத்தில். அப்ப பிள்ளையார் ஏற்கனவே இருந்தவர் பிள்ளையாரை வழிபட்டு இருக்கிறார்கள். ஆனால் முக்கியத்துவம் கொடுத்தது குறைவு. சிவபெருமானத்தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து வாங்கினார். அப்ப பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். அதுல கூட கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் என்றே வருது. சிவபெருமான் தோற்றுவித்த விநாயகர் என்றுதான் அங்க சிவனோடு சேர்த்து பார்க்கிறோம். இப்ப சம்பந்த குழந்தையினுடைய பிடியதன் ஒரு உமை என்ற தேவாரம் கூட நாங்கள் பல பேர் விநாயகருக்குரிய தேவாரம் என்று சொல்லுகிறார்கள். யாரும் அதுல வந்தாலும் அது சிவபெருமானுக்குரியதுதான். பிடி அதன் ஒரு உமை குளமே கரியது. சிவபெருமான் பிடியினுடைய வடிவத்தை உமாதேவியார் பிடியினுடைய வடிவத்தையும் சிவபெருமான் கரியினுடைய வடிவத்தையும் எடுத்து தன்னுடைய அடியார்களுடைய இடர் தீர கணபதியை கொடுக்கிறார். பிடி அதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அடியவர் இடர் தீர கடி கணபதி வர அருளினன். அப்ப கணபதி வர அருளினன் யாரென்றா சிவபெருமான். வடிவினர் பயில்வரி பலமுறை இறைய திரிவலி வலம் என்று இந்தியாவில் ஒரு திருத்தலம் இருக்கிறது. சென்னைக்கு மிக அண்மையிலே தான் இருக்கிறது வலிவலம். அப்ப அந்த வலிவலத்தில் இருக்கிற சிவபெருமானத்தான் பாடினார். அப்ப பிள்ளையார் எப்படி பிறந்தார் என்றால், சிவபெருமான் ஆண் யானையாக உமாதேவியார் பெண் யானையாக இருந்து பிள்ளையாரை தோற்றுவிக்கிறார்கள். இது காரண ஆகமத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரண ஆகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை, அந்த சில நாடகங்கள் பிள்ளையாருடைய தோற்றங்கள் பற்றி வேறு வேறு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆகமத்திலே சொன்ன கருத்தை மீளவும் தமிழிலே திருஞான சம்பந்தர் வலியுறுத்தி கூறியிருக்கிறதையும் அதில் ஞாபகப்படுத்த வரும். ஆகவே பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று ஒரு வரியில பொல்லாருடைய இணைமலர் என்றால் திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை நல்லவர்கள் போற்றி கும்பிடுவார்கள். நல்லவர்கள் போற்றி கும்பிட்டால் நன்மை கிடைக்கும் என்று அது நீளமான பொருள்ல போகிறது. ஆகவே அங்கே கூட விநாயக வணக்கம் என்று தனியாக இல்லை. ஆனால் அவருடைய மாணாக்கனாக இருந்த சிவஞான சித்தியாரியருடைய சகலாம பண்டிதர் பிள்ளையாருக்கு விநாயக வணக்கம் ஒன்றை பாடியிருக்கிறார். அதிலேயும் சிவபெருமானோடு சேர்த்துத்தான் பிள்ளையாரை பார்க்கிறார். சிவபெருமான் வேறு விநாயகர் வேறு என்று சைவ சித்தாந்தம் சொல்லவில்லை, அல்லது சைவ சமயமும் சொல்லவில்லை. எல்லாம் ஒன்றுதான். அப்ப ஆனால் இங்க விநாயகருடைய திருவுருவ பொலிவு அந்த பாட்டுக்குள்ளால வருகிறது. அதுதான் சிவஞான சித்தியாருடைய பாயிரத்தில இருக்கிற முதலாவது பாடல். அந்த பாட்டுக்கு நாங்கள் வருவோம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறை இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உரு கோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செப்பும் செய்யும் தேவே என்று அந்த பாடல் முடிகிறது. ஆகவே இங்கே
ஒரு கூட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் அங்கரத்தன் ஆறு தரு கூட்டம் என்று முடிகிறது. இவ்வளவும் விநாயகர் பேர். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதர் செய்ய தமிழில் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்விப்பாம் என்று பிற்காலத்திலே விநாயகரை போற்றிய புராண பாடல் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதை போல இங்க இருக்கு. அப்ப இங்கே ஆறு என்றொன்று கிடக்கு. நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் புரை இதழி தாழ் சடையான். அந்த 2வது அடியில் இருக்கிற கடைசி சொல்ல கவனிங்கோ. ஆறு தரு கோட்டம் புரை இதழி தாழ் சடையான். 6 என்பது இங்கே சிவபெருமானுடைய தலையில இருக்கிற கங்கை ஆட்டை குறிக்கிறது. சரியா? கோட்டம் தரு தரு கோட்டத்தை நாங்கள் மாத்தி பார்க்க வேணும். இந்த எதிக முனைக்காக முன்னால தருவை பார்த்து மாறி இருக்கிறது. கோட்டம் தருபுரை. இப்ப கோட்டம் தருபுரை என்றால் வளைந்த புரைச்சந்திரன். சந்திரன் புரை எப்பவும் வளைஞ்சிருக்கும் தெரியும். இப்ப வளைந்த புரைச்சந்திரன். இதழி என்பது கொன்றை மாலையை குறிக்கிறது. இதழி என்பது இனத்தை கொன்றைய இந்த அருணகிரியார் கூட இந்த 1வது பாடல் சொல்வார். ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் என்று சிவபெருமான சொல்லுவார். ஆரை சூடி இருக்கிறார். சரியா? இதழியை சூடி இருக்கிறார். அம்புலியினுடைய கீற்றண்டா கீர்த்தி சந்திரன் தானே ஒரு கரையோட இருக்கிற கீர். அப்ப அந்த கீர்த்தி சந்திரனை புனைஞ்சிருக்கிறார் என்று என்னத்திலே கந்தர் அலங்காரத்தில சிவபெருமானுடைய தோற்றப்பொழிவை பாடுவார். ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன். அப்ப இதழி என்பது கொன்றை மாலையை குறிக்கிறது. அப்ப இந்த இந்த புரைச்சந்திரனையும் கொன்றை மாலையையும் கங்கையாரையும் தாழ்ந்த சடையையும், தாழ்ந்த சடை என்பது தாளம் ஆழம் என்றதை குறிக்கும். சிவபெருமானுடைய திருச்சடைக்கு அளவு கிடையாது. இந்தியாவில சில ஆதீனம் சுவாமிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிக நீண்ட தலைமுடியை தலையில சுத்தி இருக்கிறார். தலைமுடியை வளர்க்கணும் என்று சொல்லி 2 அடி நீளத்துக்கு வந்தாலே நல்லது, அதை விட இன்னும் கூட நல்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்க்கிறார்கள். ஆனா ஆதீனத்தினுடைய சுவாமிகளுக்கு இந்த தலைமுடி எப்படி வளருது? சுத்தி 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 தலையில இவ்வளவு எத்தனை அடி நீளமா இருக்கு. சில நேரம் ஒரு 20 அடி நீளமான கூந்தல் கூட இருக்கலாம். நான் 1982ஆம் ஆண்டு திருக்கேசரம் போற பொழுது ஒரு அம்மையாருக்கு ஒரு 15 அடி நீளமான கூந்தல். அதை மடிச்சு அவ கையில வச்சிருக்கிறார். ஒரு உலகாய்க்கிலான ஒரு ஞானி மாதிரித்தான் பக்குவமான பக்தர் மடிச்சு உலகாய்க்கில சுத்தி போட்டு கையில வச்சிருக்கிறார் அந்த கூந்தலை. அப்ப சிவபெருமானுடைய சடை என்பது அந்த கணக்குக்கும் அல்ல. கரைக்கலமையார் சொல்லுவார், சிவபெருமான் ஆடுகிற பொழுது அவருடைய கூந்தல் 8 திக்கையும் தொட்டு கொண்டு வரும். தாழ்ந்த சடை என்பது அவ்வளவு நீளமான சடை. அதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க வேணும். இப்ப நர்ராயர் திருவுருவத்தை பார்த்தால் அந்த கூந்தல் ஒரு கொஞ்சம் என்ன கையளவு நீளம் மாதிரி ஒரு 3 அடி நீளமாக தான் இருக்கும். அவளுக்கு தானே பறக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள். அப்ப நர்ராயர்லாம் நீங்கள் அந்த கூந்தலை பார்க்கலாம். சிவபெருமான் சந்திரசேகர வடிவமோ தட்சிணாமூர்த்தி வடிவத்திலேயோ அவர்கள் என்னது சடாமுடியாக புனைந்திருக்கிறார்கள். ஆனால் நடராஜருக்கு புனைந்த வடிவம் இருக்கிறது, பரந்த சடையும் இருக்கிறது. அப்ப அதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப தாழ் சடையான் தரும் அவர் தந்ததான் இந்த பிள்ளையார். சரியா? தாழ் சடையான் தந்ததான் இந்த பிள்ளையார். அந்த பிள்ளையார் எப்படிப்பட்டவர் என்றா ஒரு கோட்டன். ஒரு கோட்டன் என்றா ஒரு கொம்பை உடையவர், ஒரு தந்தத்தை உடையவர். சரியா? இரு செவியன், 2 பெரிய செவி அவருக்கு இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியும். 3 மதத்தன், மும்மதத்தன், 3 மதங்களை உடையவராக அவர் இருக்கிறார். அடுத்த நால்வாய். நால்வாய் என்றா இந்த எண்ணிக்கையில 4 என்று நினைக்கக்கூடாது, 4 என்று நினைக்கக்கூடாது. அது 1 2 3 4 என்று விதைக்க நால்வாய் என்று வந்தாலும் தூங்குகிற வாய் அல்ல தொங்குகிற வாய்.
நீங்க யானையில வடிவா பார்த்திருப்பீங்க. யானையினுடைய வாயினுடைய கீழுதடு எப்படி தொங்குகிறது. இப்ப 4 வாய். அங்கரத்தன், அது உங்களுக்கு தெரியும். அங்கரம் என்பது என்ன? 5வது கரம் தும்பிக்கை இருக்கிறது. சரியா? அவர் ஒரு வாரணத்தின் தாள்கள். வாரணம் என்றா யானை. அப்ப ஒப்பற்ற யானை முகம் போன்ற முகத்தை உடைய அந்த விநாயக கடவுள், அவருடைய திருவடிகளை நாங்கள் வழங்கினால் உருகு ஓட்டும், உருகு ஓட்டும், அன்போடு வணங்கி. சரியா? அப்ப உருகோட்டும் என்றால் அந்த பேரன்பு கொண்டு வணங்கி நிற்கின்ற அடியார்கள் என்பது கருத்து. உருக உருக வழிபடுகின்ற அடியார்கள். ஓவாதே இரவு பகல் உணர்வு. இடைவிடாமல் இரவும் பகலும் தியானிப்பவர்களது. இந்த நாவுக்கரசர் சொல்றார், தமிழோர் இசை பாடல் மறந்தறியேன் என, இரவு பகலுக்கும் நான் மறக்க மாட்டேன். சரியா? பகலும் இரவும். கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க என்று மணிவாசகர் திருவம்பாவில சொல்லுவார். உண்மையான சிவனடியார்கள் கங்குல் பகல், இரவும் பகலும் கண்ணால வேறு உண்டையும் பார்க்க மாட்டார்கள். அப்ப அதை போலதான் நீங்க சொல்ற இரவும் பகலும் தியானிப்பது. சிந்தை திருகு, சிந்தை திருகு. அறிவிலே பொருந்திய இந்த மலக்குற்றம் இருக்குதான். மலம் என்பது ஆணவம், கன்மம். அந்த மலக்குற்றத்தை நீக்கும். ஓட்டுமண்டா நீக்கும், ஓட்டுவார், நீக்குவார். அதுவுமன்றி அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன. லட்சுமியினுடைய கணவனாக இருப்பவர் திருமால். இப்ப திருமால்கிட்ட அட்டலக்ஷ்மி கடாட்சம், எல்லா செல்வமும் திருமாலிட்டு கிடக்கு. என்ன? தனலட்சுமி, தானிய லட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, சம்புன் சந்தான லட்சுமி, சௌபாகிய லட்சுமி என்று அட்ட ஐஸ்வர்யங்களும் திருமாலிடத்துல கிடக்கிறது. அதற்கு மேலாலே இந்த செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியது. நாவலர் பெருமான் 4ஆம் பாலபாடத்துல சொல்லுவார், காசமண்டின்னும் கள்ளர் எடுத்து கண்டு போவார்கள், ஆனால் கல்வி செல்வத்தை கள்ளரால திருட முடியாது, அது மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறைவு இருக்காது, அதை கரையான் அறிக்காது, இப்படி சொல்லுவார். ஆகவே கல்வி செல்வம் அதை விட உயர்ந்தது. அப்ப கல்வி செல்வத்தை கொண்டிருப்பவர் யார் என்றால் பிரம்மா சரஸ்வதியை தன்னோட வச்சுக் கொள்கிறார். அப்ப கல்வி செல்வம் இருக்கு. ஆனால் இந்த செல்வங்களும் கொஞ்ச காலத்துல இல்லாமல் போகும். இந்த செல்வங்களும் கொஞ்ச காலத்தில் இல்லை. ஆகவேதான் அயன்திருமால் செல்வமும் ஒன்றோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பிரம்மேஸ்வருடைய வாழ்வும் ஒரு பொருளோ, அதனை வெறுக்கும்படி, அதனை வெறுக்கும்படி தேவு செய்யும் தெய்வத்தன்மை பெருவாழ்வையும் இந்த பிள்ளையாரோடு இருக்கிற அந்த சிவசக்தி எங்களுக்கு தருவார். அப்ப உண்மையான ஒரு சைவ சித்தாந்திகளாக இருந்தால் சிவனை அன்றி வேறு தெய்வங்களை வழிபட மாட்டார்கள். இதுதான் சம்பந்தருடைய தேவாரங்களையும் நீங்கள் பார்க்கலாம். மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நேரு. சம்பந்தர் தன்னுடைய பாடல் தோறும் நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக. 9வது பாடலிலே இந்த திருமால் பிரமன் நடிமுடிகளில் கஷ்டப்பட்டதை பாடுவார். திருமாலும் பிரமன் பரவல வேடமாகும் பரணாரிபாகன் பசுவேறுண்ணங்கள் பரமன் செலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்த உடமே போந்ததனால் மலர்மிசை ஓனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும். சம்பந்தருடைய எந்த பதிகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம விஷ்ணுக்களை சொல்லி, பிரம்ம விஷ்ணுக்களை விட சிவபெருமான் உயர்ந்தவர், அதாவது தெய்வம் ஒன்று, பதி ஒன்று என்கின்ற உயர்ந்த சைவ சித்தாந்த தத்துவ சிந்தனை கருத்தை சம்பந்தர் வலியுறுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? தேவாரங்கள்ல சைவ சித்தாந்தம் என்றா இந்த சம்பந்தர் ஒரு பொருள் பதி ஒன்று என்பது ஒரு பெரிய தத்துவம். இடர்களை பதிகத்தில சொல்லுவார்,
செங்கன் திருமால் அதாவது குன்றிச்சி மேல் விளங்கொடுமை என்று நல்ல ஆய்மலையத்திராவன் வேளவெங்கும் பொசிந்தமாலும் விளங்கிய நான்முதனும் சூழ எங்கும் தேட ஆங்கோர் சோதியுள்ளாகி நின்றாய் கேளல் வெங்கொன்பு அணிந்த பொம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று எல்லாத்திலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆகவே இங்கேயும் இந்த இந்த பிரம்ம விஷ்ணுக்களுடைய செல்வம் ஒரு பொருளோ என்று சொல்லப்படும். இதுக்கு முதலே இந்த திருப்பல்லாண்டுல நீங்கள் பார்க்கலாம். சில்லாண்டு சிதையும் சில தேவர் சிறுநறி சேராமி. சில்லாண்டிலே சிதைஞ்சு போகின்ற சிறு தேவருடைய சிறுநறிக்கு வேண்டாம், அங்க நாங்கள் போக வேண்டாம். சில்லாண்டு சிதையும் சில தேவர் சிறுநறி சேராமி. அப்ப தேவர்களுடைய பதவி என்பது கொஞ்ச காலம், அது டெம்பரரி போஸ்ட். பதமுத்தி என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். பதவியை கொடுக்கிற முத்தி. அந்த பதவி என்பது கொஞ்சம் காலம்தான். அந்த பதவியில இருந்து கொண்டு முன்னேற வேணும். முன்னேறாவிட்டால் அது திருப்பி என்னையும் ரிவர்ஸ் அடிக்கும். ரிவர்ஸ்ல வந்தால் திருப்பி மண்ணிலே வந்து மனிதர்களாகவோ வேறு விலங்குகளாகவோ ஏதோ உயிராக, அவர்கள் உயிர்கானே உயிராக பிறப்பார்கள். இதனாலதான் மணிவாசகர் சொல்லுவார், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. நாங்கள் இந்த பூமியில மனிதரா பிறந்தும் சிவனை வழிபடாமல், சிவனடி சேர வேணும் என்று சிந்தியாமல், ஏதோ எல்லாம் சிந்தனை கொண்டு ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு போய்கொள்ளுகிறோம். இந்த தெளிவா இருக்க வேணும். இன்றைக்கு வேற்று மதங்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பரப்புகிறார்கள். நாங்களும் பல பேர் உலகியலோ நின்று அவன் கொடுக்குறான் தானே, அங்க போகலாம் தானே என்று சொல்லுகிற சைவ சமயத்தவர்கள் நிறைய பேர் வாங்க வேணும் என்று ஓடுறவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு சரியான கவலை, நாளுக்கு நாள் நீங்கள் இலங்கையில பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மதம் மாறி தங்களுடைய பெயரையும் மாத்துறாங்க. பேரை மாத்திட்டால் திருப்பி அவர்கள் விரும்பினாலும் சைவத்துக்கு வரையிலாது பெயர் மாத்துறதுக்கு அவன்கிட்ட போகணும். பேப்பர்ல பெயரை மாத்தி இந்த பேர்ல இருக்கு, சைவ பெயருடையவர் நான் முழுக்க மாறும். கிறிஸ்தவர்கள் அப்படி பேப்பர்ல போடுறதில்லை, இஸ்லாமியர்கள் பேப்பர்ல போடப்பாங்க. அது கூட அவர்களுக்கு ஒரு பிரசாரம். அப்ப உண்மையில நாங்கள் செய்த நல்ல புண்ணியத்தினுடைய பயனாக சைவ சமயத்திலே வந்து பிறந்திருக்கிறோம். பல பேருக்கு அது தெரியாமல் திரும்பவும் படுகொலை கொள்ள பின்னால என்ன சிவஞான சித்தியார்லாம் அந்த பாட்டு இருக்கு, சைவமாம் சமயம் சாரின் ஊழ் பெறல் அரிது. அப்ப உள்வினை பயன் காரணமாக நாங்கள் முன்னோறி வந்த நாங்கள் இப்ப தடக்கி நாங்களே போய் வேணும் அண்டு படுகொலைக்க விழுகிற மாதிரி சில பேர் வெற்றி சமயங்களுக்குள்ள போய் விழுகிறார்கள். ஆனால் மாறி யோசிச்சால் எத்தனையோ வெற்றி சமயத்தில் இருக்கிறவர்கள் சைவ சமயத்துக்கு சார்ந்து வருகிறார்கள். அது அவரவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய பயன். அறியாமையும் ஒரு காரணம். அறிவினாலேதான் இன்றைக்கு வெற்றி சமயத்திலிருந்து பல பேர் வாரார்கள். பங்குனி ஆயிலேயும் ஜோகர் சுவாமியோட குருபூசம் உண்மையிலே யோகர் சுவாமிகளுடைய தீவிரலையும் யோகர் சுவாமிகளுடைய நச்சிந்தனையையும் கேட்டு படிச்சு, அதனால எத்தனையோ வெற்றி சமயத்தவர்கள் வெள்ளைக்காரர்கள் சைவ சித்தாந்தராகி சைவ வாழ்வு வாழ்கிறார்கள். இது நமக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கு. அப்ப சில்லாண்டி சிதையும் சில தேவர் சிறுநறி சேராமே என்கிற அந்த திருப்பல்லாண்டு கருத்து இங்கேயும் வருகிறது. சரியா? இப்ப பிரம்ம விஷ்ணுக்களுடைய வாழ்வும் ஒரு வாழ்வோ என்று சொல்லுகிறதை நாங்கள் இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த 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 வாழ்வை வெறுக்கக்கூடியதாக எங்களுக்கு பெருவாழ்வை இந்த சிவபெருமான் தருவார். சரியா? இதுல ஒரு சின்ன விளக்கம் என்னும் தேவை. ஒரு கோட்டன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு கோட்டன் என்றால் ஒற்ற கொம்பன். அதிண்ட சைவ சித்தாந்த தத்துவம் என்னென்றால் அவர் பரஞான பதியாக இருக்கிறார்.
பரஞான பதி. நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். பரஞான பதி. அடுத்தது இரு செவியன். சும்மா எல்லாத்தையும் சொல்லல, பெருவயிரன் அல்லது பூதத்தின் கால உடையவர் நெஞ்ச சொல்லல. அப்ப இரு செவியன் என்றது அவருடைய சர்வத்துவம், எல்லாத்தையும் நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்த சர்வத்துவம். சைவ சித்தாந்தம் பதுக்கி சொல்லுகிற 8 குணங்கள்ல ஒன்று. அடுத்தது சர்வ கர்த்திருத்துவம். கர்த்திருத்துவம் என்றால் சகலதையும் செய்கிற ஆற்றல், கர்த்தர். சரியா? சிவருமான் தான் உலகத்தினுடைய கர்த்தாவாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என்றால் எங்கே எல்லாம் யோசிக்கிறவர்கள் கனவேர் இருக்கிறார்கள். இது எங்களுடைய ஒரு சமஸ்கிருத சொல்லு, கர்த்தர், கர்த்தா. சரியா? கர்த்தாவும் அதான். அடுத்த மும்மதத்தன். அப்ப 3 மதம். 3 மதம் என்றால் இந்த காலத்துல வேறு ஏதாவது யோசிக்கலாம், என்ன கிறிஸ்தவம், சைவம், இஸ்லாமி அப்படி மதம் என்றா. அப்படி இல்லை. இந்த 3 மதம் என்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியினுடைய அந்த தன்மைகளை உடையவர். அதான் மும்மதம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியினுடைய தன்மைகள் உடையவர். அடுத்தது 5 கரம். 5 கரம் என்பது கூட அது பஞ்சகிருத்தியத்துக்கு அதிபதியானவர். சரியா? இந்த ஐயர்மார் மந்திரம் சொல்ற பொழுது சுவாமியை பார்த்து சொல்லுவார்கள், சிருஷ்டி, திதி, சங்கார, துரோக, அனுக்கிரக, பஞ்சகிருத்திய காரணன். பஞ்சகிருத்திய காரணம். அவன் 5 தொழிலுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறான். இந்த மந்திர புஷ்பாஞ்சலி சொல்லிக்க நீங்க கேட்டு பாருங்க. அதுபோல இங்க 5 கரம் என்பது சும்மா 4 கையோட தும்பி கையை வச்சு 5 கரம் இருக்குது. அல்லாத ஒரு உண்மையான தன்மை. அவர் பஞ்சகிருத்தியத்துக்கு அதிபதியாக இருக்கு. சரியா? இப்ப 4 வாயில அங்க ஒன்றும் இல்லை தத்துவம். அது தூங்குகிற வாய்தான். அது தூங்குகிற வாய். அடுத்தது சிவபெருமான் சூடி இருக்கிற 6. அந்த 6 எதை குறிக்கிறான்டா அகங்காரத்தை அடக்குகிறது. அது உங்களுக்கு புராண வரலாறுல நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். பகிரதன் செய்த கடும் தவத்தினால்தான் ஆகாய கங்க பூமிக்கு இந்தா அழிக்கிறன்னு ஓடி வந்த பொழுது அதனுடைய அகங்காரத்தை அடக்கி சிவபெருமான் சடையில வைத்தார். ஆகவே சிவபெருமான் ஆற்றை சடையில வச்சிருக்கிறார் என்றால் அகங்காரத்தை அடக்குகிறார் என்றது கருத்து. அகங்காரத்தை அடக்குற வல்லமை சிவபெருமானுக்கு இருக்கிறது என்பது என்ன நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அடுத்தது சிவபெருமான் ஏன் புறையை சூடி இருக்கிறார்? புறச்சந்திரன் தக்கனுடைய சாபத்தினால தேஞ்சி ஒரு கலை மட்டும் இருக்க. இப்ப இருக்கிறங்களை போலதான் வேற ஆக்கட்டையெல்லாம் தெரிஞ்சிட்டு கடைசி கட்டத்துலதான் தெய்வத்திட்ட வருவார். கடைசி கட்டத்துல தெய்வத்திட்ட வாரார். அதை போல சந்திரன் கடைசியா ஒரு கலையோட சிவபெருமானுடைய பாதத்துல வந்து விழுந்து என்ன காப்பாற்று என்று கும்பிட்ட பொழுது சிவபெருமான் அந்த புறச்சந்திரன் நோக்கி தன்னுடைய சடாமுடியிலே வைத்தார். தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு பெரும் கருணை சிவபெருமானுக்கு இருக்கிறார். பெரும் கருணை. சரணாகதி அடைவோம், அதான் அங்க முக்கியம். சரியா? என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயல் என்று உணர பெற்றேன். சரியா? என்கிற அந்த சரணாகதியில் இருந்தவர் அவர்களை உயர்நிலையில தலையில கூடி வைக்கிறேன். சிவருமாண்ட தலையில போயிருக்கிறேன்டா, அது பெரிய சிறப்பு. காலிலேயே நாங்கள் இருக்கிறதுக்கு என்ன தவம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அவ்வளவு உயர்ந்த ஞானம். அப்ப ஞான வடிவினராகவும் அவர் இருக்கிறார். அப்ப இது இருக்கும் அங்க முக்கியம். அடுத்தது இதழியை சடையில வச்சிருக்கிறார்னு பார்த்தோம். ஏன்னா சடை என்பது உங்களுக்கு தெரியும், தலையினுடைய முடியோ மற்ற முடியோ கிள்ளினால் அறந்தால் நோவாதது. ஒரு வகையில உயிர் அற்றதாதான் இருக்குது. சரியா? எங்களுடைய கை விரலை இழுத்தால் நோகும். ஆனா சடாமுடிய இழுக்க அடியில நோவுறால் நோவா. அப்ப இந்த சடையும் சடையில தான் இதழ் இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சிவபெருமான் தலையில கொண்டு போய் சந்திரனை வைக்கல, கங்கையை வைக்கல, பூவை வைக்கல. எல்லாரும் தலையில சூடுறான்னு நினைக்கிறான். ஆனால் சிவபெருமான் சடையில தான் சூடி இருக்கு. சரியா? கங்கையை சடையில் வைத்தார், கதிர்பொறி அரவம் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை தொழவும் வைத்தார் என்று சடை. அப்ப இங்க இதழியும் சடையும்
எதை குறிக்கிறண்டா சிவபெருமானுடைய உபாங்கத்தையும் அங்கத்தையும் குறிக்கிறது. சரியா? உபாங்கம் அங்கம். சிவபெருமான் வச்சிருக்கிற கை கால் எல்லாம் அங்கம். ஆனா சிவபெருமான் அந்த கையில வச்சிருக்கிற மழுவாயுதம் மான் எல்லாம் உபாங்கம். இது சைவத்தான் தத்துவம் ஆழமான பொருள். அப்ப இது ரெண்டும் எதை குறிக்கிறான்னா அங்கத்தையும் வாங்கத்தையும் குறிக்கிறார். சரியா? அப்ப இதுக்குள்ளால அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. திருப்பி நீங்கள் பார்த்தால் விநாயகக் கடவுளுடைய அந்த திருவடிகள் பேரன்போடு தம்மை வணங்குகின்றவர்களுக்கு அல்லது இடைவிடாது தியானிப்பவர்களுக்கு மலக்குற்றத்தை நீக்கி சிவத்தை தரும். சைவத்தாந்தம் படிச்சா நீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மலம் நீங்கினால் சிவம் வரும், சிவத்தோடு சேரலாம், சிவமாகும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என்று மணிவாசர் சொல்ற அந்த நிலையை பார்த்தீங்கள்ல. சரி, அப்ப பிள்ளையார் வணக்கம் என்று தனியா நாங்கள் இதை பார்த்தாலும் கூட அந்த பிள்ளையாரோட சேர்த்து சிவனைத்தான் அங்க பொருளாக பார்க்கிறார். பதி ஒன்றுதான், பிள்ளையார் வேறு சிவபெருமான் வேறு என்ற சிந்தனை அங்க இல்லை. இப்ப கடவுள் வணக்கத்துல அங்க உண்மையில முதற்கடவுளாக சொல்லப்படுகிற அந்த விநாயகருக்கு பாடி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு கோட்டன் செவியன் மும்மகத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் புரைதளித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும். சரியா? சிந்தையினுடைய திரு ஓட்டும் அயன்திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. சரியா? அப்ப அயன்திருமாலை விட உயர்ந்த ஒரு பதவியை எங்களுக்கு தருவார். அப்ப பதவிக்கு ஆசைப்படுறவர்கள் பல பேர் இருக்கிறார். பதவி ஆசை வேண்டாம். சரியா? சிவபெருமானோடு இரண்டரை கலக்கிற அந்த உயர்ந்த நிலைதான் நமக்கு வேணும். சரியா? அது மிக முக்கியமானது. உண்மையில அருளாளர்கள் பொதுவாகவே அதைத்தான் வேண்டுகிறார்கள். இன்றைக்கு படிச்சியல் பெரிய புராண பாட்டு இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் புறவாமை வேண்டும். புறவாமை வேணும். இந்த உலகத்துல பிறந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். அப்படி மீண்டும் புறப்புண்டிருந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். உன்னோடு இருக்க வேணும். அந்த நெல் எங்க இருந்து கேட்கிறார்ன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேணும். அடியின் கீழ் இருக்கிறது என்பதுதான் முத்தி திருவடி இருக்க வேண்டும் என்றார். சரியா? அப்ப அந்த நிலையை காரைக்காலமையார் பின்னால பெற்றார். இன்றைக்கு நீங்கள் திருவாலங்காட்டுல போய் பார்த்தீங்களா என்றால் நடராஜ பெருமானுடைய வலது பக்கத்திலே திருவடி என்ன குஞ்சித பாதம் முக்கிய திருவடி. அந்த திருவடியில உமாதேவியார் காரைக்கால் அம்மையார் அங்க இப்படி இருக்கிறார். எங்க திருக்காலத்தி மேல போய் பார்த்தால் வலப்பாகத்திலே கண்ணப்ப நாயனர், சிதம்பரத்திலே நடராஜருக்கு கீழே மணிவாசர் இருக்கிறார். மணிவாசர் அதனால எல்லாம் கோயிலையும் சிதம்பரத்தினுடைய தோற்றமாகத்தானே நடராஜ பெருமான் இருக்கிறார். அங்கெல்லாம் மணிவாசக பெருமானை தூக்கிய திருவடிக்கு அருகிலே வைத்திருப்பார்கள். அப்படி இல்லாமல் கூட சில கோயில்கள் இருக்கிறது. சைவத்தை படித்தவர்கள், சைவேத்தாந்த படித்தவர்கள் நடராஜ பெருமான் இருந்தால் கட்டாயம் அவரு பக்கத்துல 4 தான் வேண்டுமென்றில்லை, குறைஞ்சது மணிவாசக பெருமான் சாயிச்சிய முத்தி பெற்ற மணிவாசக பெருமானை திருவடிக்கு அருகாமையிலே வைத்து வழிபட வேணும். ஏனென்றால் பக்தனுக்குத்தான் கடவுள், தனிய கடவுள் இருந்து ஒன்றும் செய்ய. என்ன பேர் ராமலிங்க பிள்ளை சொல்றார், நாவலர் எடுத்தாலும் கூட ராமலிங்க சொல்றார், நான் கடையை விரிச்சேன் ஆனா கொள்வார். கடையை போட்டு வைக்கலாம், வாங்குறதுக்காக இருந்தா தான் கடை ஓடும். அதுபோல அருளை கொடுக்கணும் என்றால் உயிர்கள் வேணும். அப்ப அந்த உயிர்கள் அங்க இருந்தா தான் முக்தி அடையலாம். நடராஜ பெருமானுக்கு பக்கத்திலே எப்பவும் நிவாசக பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேணும் என்பதும் அங்க தெளிவாக இந்த பாடத்துக்கூடாகவும் நாங்கள் பார்க்கலாம். அதைத்தான் அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். 2வது பாடல் பரசிவ வணக்கம் என்று பெரும்பொருளாகிய அந்த சிவபெருமானுக்கு வணக்கம் செய்கிற பாடலாக இருக்கிறது. அப்ப இந்த பாடலும்
ஒரு பெரிய சைவ சித்தாந்த தத்துவத்தை முன்வைக்கிறது. அதுக்கு முதல் இப்ப நீங்கள் ஏற்கனவே உபநிடதங்கள்ல தத்துவ கருத்தை படிச்சிருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து பிரமசூத்திரம் என்ற ஒரு நூல் வந்தது, அதுல தத்துவ கருத்து இருக்குது. அதைத் தொடர்ந்து சாங்கியம், யோகம், வைசேடியம், நியாயம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று தத்துவ நூல்கள் இருந்தது. இதுக்கு விளக்கம் அளிக்கிற வகையிலே சங்கராச்சாரியார், ராமானியர், மத்துவாச்சாரியார், வல்லவாச்சாரியார் போன்றவர்கள், நிம்பக்கர் போன்றவர்களும் தத்துவ நூல்களை எழுதினார்கள். அதுக்கு பின்னாலே சதாசிவன் என்று ஒரு தத்துவ நூல், கிட்டத்தட்ட அது சைவ சித்தாந்தத்துக்கு மிக கிட்டவாக இருக்கிற நூலாக இருக்கு. இப்படி தத்துவ நூல்கள் இருந்தாலும் அந்த தத்துவ நூல்கள் எல்லாம் பிழையான கருத்துக்களும் குறைபாடான கருத்துக்களும் இருந்தது. கடைசியாக எல்லா தத்துவத்திற்கும் பதில் சொல்லும் முகமாக சரியான ஒரு தத்துவமாக எழுந்தது சைவ சித்தாந்தம். இத உமாவதி சிவாச்சாரியார் தன்னுடைய சிவபிராயத்துல சொல்லுகிறார், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் தெரிக்கல் உற்றார். வேதாந்தம் குழம்பி இருக்கிற பொழுது அதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியது சைவ சித்தாந்தம். அதனாலே சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் தத்துவத்தினுடைய முடிந்த முடிவு. எந்த தத்துவத்தின் முடிந்த முடிவு என்றால் சைவ தத்துவத்தினுடைய முடிந்த முடிவாகவே சைவ சித்தாந்தம். இன்றைக்கு சில பேர் சித்தாந்தம் படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்க வாரியலோ என்றெல்லாம் கேட்பார். நேற்று ஒரு இளைஞனை கேட்டு, சித்தாந்தம் படிப்பிக்கணுமா? சித்தாந்தம் என்று வெறுமனையே சொல்லக்கூடாது. சித்தாந்தம் என்பது ஒரு புலோசவி, தத்துவம், தத்துவவியல். சரியா? அப்ப அதுல சைவம் கட்டாயம் சேரவன், சைவங்கள் சேர்ந்தாதான் அது சைவ. மார்க்சீச சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் என்ன சொல்றது, இந்த சீனர்கள் அதெல்லாம் தத்துவம் தான், அதுவும் சித்தாந்தம் தான். சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. சைவத்தை அதுல நாங்கள் சொல்ல வேணும். அப்ப இந்த பரசிவ வணக்கத்திலே அவர் முதலாவதாக சொல்ற விடயம் அதுதான், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய். அறுவகை சமயம் இருக்கிறது. ஒரு தெளிவிருக்கோணும் உங்கள் எல்லாருக்கும். அறுவகை சமயம் என்பது 6 சமயம் அல்ல, 24 சமயம். சரியா? அறுவகை சமயத்துல 24 சமயம் கிடக்கு. 6 தர 4 24 சமயம். நீங்கள் குறிச்சு வைக்கலாம், வேற புத்தகத்தையும் பார்க்கலாம், ஏற்கனவே படிச்சிருப்பீர்கள். அப்ப என்ன சங்கராச்சாரியார் 6 சமயங்களையும் மீளவும் ஸ்தாபித்தார் என்று கேள்விப்பட்டது. அந்த அறுவகை சமயம் சைவம், காணாபத்தியம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம் என்று பேர், கௌமாரம். அது அல்ல அறுவகை சமயம். தத்துவத்திலே பேசுகிற அறுவகை சமயம் அது அல்ல. மிக தெளிவிருக்க வேணும். தயவு செய்து நீங்கள் மற்றவர்களுக்கு சைவம் பற்றி சொல்லுகிற பொழுது இதை தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை. கந்த புராணத்திலே ஒரு பாட்டு இருக்கிறது, தொடக்கத்தை நீங்கள் வேணுமென்றா எழுதி வைக்கலாம். செறிதரும் உயிர்கள், செறிதரும் உயிர்கள். கந்த புராணம். சரியா? அதுல கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், அறுவகை நெறிகளும் பிறவும் ஆக்கிய இறைவிதன் மலரடி இறைஞ்சி ஏத்துவாம். அப்ப அறுவகை நெறிகளும் அது மட்டுமல்ல, வேறு பிறவற்றையும் ஆக்கிய இறைவியார் மாதர். அறுவகை நெறிகளும் புறவும் ஆக்கிய இறைவிதன் மலரடி இறைஞ்சி ஏத்துவாம். சிறிதரும் உயிர்களும் திகழ்ந்து மன்னிய.
என்று அந்த பாடல் வருது. அப்ப இந்த அறுவகை சமயம் இந்த சைவம், காணாபத்தியம், வைஷ்ணவம் அல்ல. அதுல தெளிவு. அப்ப இங்க அறுவகை சமயம் என்று சொல்லாம அறுவகை சமயத்தோர்க்கும் 6 பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த 24 வகையான சமயத்திற்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் ஏற்கனவே சொன்னேன், சைவ சித்தாந்தம் ஏற்கனவே இருந்த சமயங்களை எடுத்து இது ஏன் பிழையானது, ஒரு விடைத்தாள்ல ஒருவர் திருத்துறார், இது பிழை என்று சொல்லி இதுல நல்ல விஷயம் இருக்கலாம். சில பேருக்கு எல்லாமே பிள்ளையா இருக்கலாம், சைபர் மார்க்ஸ் வரும். சரியா? சில பேரு கொஞ்சம் சரி இருக்கும், 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அப்படி என்று பெறுது. சரியா? இந்த முழுதும் சரியை 100 மார்க்ஸ் எடுக்கிறது என்பது மிக பிரச்சனையான ஒரு விஷயம். அதை போல சைவ சித்தாந்தம் ஏற்கனவே இருக்கிற சமயங்களை எடுத்து சொல்லு. உதாரணமாக வேதங்கள் இருக்கிறது, இது இருக்கு, அசுர சாமம், அதர்வம், பொது நூறு என்றுதான் சொல்லுவாங்க. வேதங்கள் உலகியல் வாழ்க்கைக்கு உரிய பயனை கொடுப்பது. வேதத்திலான இந்த திருமணக்கிரிய, மரணக்கிரிய எல்லாம் வருகிறது. அது உலகியல் வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு உலகியல் பயன்களை கொடுப்பது. அதனாலதான் யாகங்களை செய்து பல வகையான பயன்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். சரியா? யாகம், ஒவ்வொரு யாகம் செய்தால் ஒரு வகையான பலாபலங்களை பெறலாம். புத்திர காமேஸ்தி யாகம் செய்தார் தசரதன், வெளிப்பட புத்திர காமேஸ்தி யாகம் செய்து புத்திரர்களை பெற்றார். அஸ்வமேத யாகம் செய்து பொன்னையும் பொருளையும் பெற்றார்கள். இருக்கு யாகங்கள் இருக்கு. அவை வேதம் உலகியல் பயனை கொடுக்கின்றதை விட ஒரு நாளும் மலத்தை நீக்கி முத்தி கொடுக்காது. மலத்தை நீக்கி முத்தி கொடுக்கும். ஆனால் சைவ சித்தாந்தம் உலகியல் பயனையும் கொடுக்கும், முத்தியையும். அவ்வினைக்கு இவ்வினை சம்பந்தர் பாடல். அவ்வினைக்கு இவ்வினை, இந்த உலகத்துக்கும் பயன் இருக்குது, மறுபுறவைக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. நீங்கள் எப்பனும் பயப்பட வேண்டாம், ஐயுறவு வேண்டாம். உங்களுக்கு முத்தி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் வேண்டாம் என்று சுந்தரர் நல்ல தெளிவா சொல்ற. என்ன சொல்ற? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா. சாப்பாடு கிடைக்கும், உடுப்புடவை கிடைக்கும். கூரை என்பது உடுப்புடவை. சரியா? கூரை என்றா தனியா கூரை சீரி என்று மட்டும் நினைக்கக்கூடாது. எல்லா உறுப்பும் அதுக்குள்ளே அடங்கும். சோறு என்றா தனியா சோறே. சோறு சாப்பிட்டு நின்றா சோத்தோட கறியை சாப்பிட்டீர்கள், பொரியலை சாப்பிட்டீர்கள், பாயாசம், வடை சாப்பிடுறீர்கள், பழம் சாப்பிடுறீர்கள். அப்ப சோறு என்பது தனியே சோறை குறிக்கிறா தெரியுது. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை. இந்த திருவண்ணாமலை பதிவு நினைக்கிறேன். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறா, பொய்மையாளரை பாடாதே. இதுதான் முக்கியம். இன்றைக்கு பல பேர் உலகியல்ல உள்ளவர்களை பாடி பாடி பிழைக்கிறார். பொய்மையாளரை பாடாதே. எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்காள். புகழூர்ல இருக்க சிவருமான பாடுங்கோ புலவர்களே. இது அந்த ஆண்டாள் நாச்சியார் சொல்ல சொன்னால், நான் வாய் கொண்டு மானிடம் பாட மாட்டேன், வாய் கொண்டு மானிடம் பாட மாட்டேன். இந்த ஒரு கோயில்ல திருமுறை, பன்னிரு திருமுறை ஓதினார்களாம். அவர்களுக்கெல்லாம் விருது வழங்கி கௌரவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஒருவர் இருக்கிறார், பன்னிரு திருமுறை ஒருவர். அவர் சொல்வார், நன்றி கூட சொல்லக்கூடாது. ஏனென்றால் நன்றி சொன்னால் அவர்களுக்கு அந்த அது இறையற்பனமாக சிவார்ப்பணமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவார். சரியா? அப்ப இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம்,
அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாரும் ஐயம் இல்லை. அப்ப இப்படி பின்னால வந்த ஒவ்வொரு தத்துவங்களும் ஏதோ சொல்லி இருக்குது, நல்ல விஷயம் கிடக்குது, கூடாத விஷயம். சைவ சித்தாந்தம் தனக்கு முதல் இருந்த சமயத்தை 4 வகையாக பிரித்தது. ஒவ்வொரு வகைக்குள்ளும் 6 சமயங்களை உள்ளடக்கி, அந்த 6×4 24 சமயம். இந்த 24 சமயத்துக்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த கொடுமுடிதான் சைவ சித்தாந்தம். இது தெளிவு. 24 சமயத்துக்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த சமயம் சைவ சித்தாந்தம். இந்த என்ன திருவாசகத்திலோட பாடுறார், முண்டிய மாயாவாதம் எனும் சண்டமாரதம் சுழித்து அடித்து ஆர்த்து அறுவகை சமயத்தோறும் அறுவகை நிறைய தங்களுக்கு தாங்கள் நின்றது போல என்று கூட எல்லாம் பாடுறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்க அறுவகை சமயம் என்பது 4 வகை. நீங்கள் குறிச்சு வைக்கலாம். புற சமயம், புறம் 2 புறம். அடுத்தது புறச்சமயம், அடுத்தது அகப்புற சமயம், அடுத்தது அகச்சமயம். சரியா? புறம் என்று தூரத்துல வச்சிருக்கிறார். அப்ப இந்த புறம்புறத்துக்குள்ள சமணமும் பௌத்தமும் பெருகுது. ஆனா கிறிஸ்தவமோ இஸ்லாமியமோ சீக்கியமோ அதுகள் எல்லாம் இதுக்குள்ள வராது. அது புறம்புறத்துக்கு அப்பால் பட்டு நிற்குது. அந்த காலத்தில் அதுகள் ஒன்றும் இல்லைத்தானே. ஆகவே அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. புறம்புறத்துக்குள்ளே 6 சமயம் கிடக்குது. உங்களுக்கு மிக சிம்பிளாக ஞாபகம் வச்சிருக்கலாம். சமணம், பௌத்தம், மற்றது உலகாயுதம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலாம் பெரிய பிரச்சனையா கிடக்கு. உலகாயுத நபிக்குள்ள நிற்கிறார். நாளைக்கு மாத்திர முத்துமாரியம்மங்கள சொற்பொழிவு போன பொழுது அங்க தலைவர் சொன்னார், யாழ்ப்பாணம் சரியா பழுதா போச்சுது, உங்களுக்கே கவலையா கிடக்க. அவர் சொல்ற பொழுது எனக்கு நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவு தூரம் யாழ்ப்பாணத்துல உலகாயுதம் கண்டதே காட்சி கொண்டதே ஒன்று. ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்து சாப்பிட்றதா அனுபவிக்கிறது அனுபவியடா என்று உலகியலோடு மட்டும் நிற்கிற ஒரு நிலை இருக்கு. சரியா? அது இளைஞர்களுடைய சிந்தனை. அதன் வழியில தான் இன்றைக்கு வேறு சிலரும் நிற்கிறார்கள். ஆகவே அந்த உலக ஆயுதம் என்பது உங்களுக்கு விளங்கும். கடவுள் இல்லை, உயிரண்டது ஒன்று இல்லை, மறுபுறப்பண்டது ஒன்று இல்லை, புண்ணியம் பாவம் ஒன்று இல்லை. உனக்கு என்னிடத்தை அனுபவிக்க முடியுமோ, இந்த பூனி அடிபட்டி சாப்பிடுறது போல என்னமோ மற்றவனை தள்ளி விடுத்து நீ முன்னேறினால் சரி என்று உலக ஆயுதத்தோடு நிற்கிறார். சவியத்தானம் படித்தவர்கள் கூட சில நேரம் உலக ஆயுதங்களுக்குள்ள நிற்கிற நிலையை கூட நாங்கள் பார்க்கிறோம். இந்த பௌத்தத்துல 4 வகையான பௌத்தம் இருக்கு. இன்றைக்கும் என்னென்னு சொல்றது, இந்த வேற்று சமயத்தவர்கள் சைவர்களை சொல்றது உங்கள்கிட்ட தானே கணக்க பிரிவு கிடக்குது என்று சொல்றார்கள். கணக்க கடவுளை கும்புறியல் என்று மத பிரச்சாரம் செய்து தங்கள்கிட்ட இருக்கணும். ஆனா அவைற்றை நிறைய பிரிவுகள் கிடக்குது. ஆனா அது எங்கனையாக கலைக்கிறது. அப்ப பௌத்தத்திலே 4 வகையான பௌத்தம் இருக்குது. சரியா? அந்த காலத்துல மாத்தியமிகர், யோகசாரர், சௌத்திராந்தியர், பைபாடியர் என்றுதான் 4 வகை பௌத்தம். ஆனா இன்றைக்கு ஏதோ தேரவாத பௌத்தம், மகாயான பௌத்தம் இப்படி எல்லாம் ஏதோ சொல்றாங்க. சரியா? எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு வேண்டாம். ஆனால் அவர்கள் எங்களை குறவுள்றார்கள். நான் அவைட்ட கனவு பிரிவு. கிறிஸ்தவத்துல பார்த்தால் ஒரு 4000 பிரிவு இருக்கு. 4000. சரியா? அப்ப அவர்கள் எங்களை பார்த்து அப்படி இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். அதுக்கு ஏற்று கரைக்க தெரியாமல் கன பேர் இருக்கிறார்கள். இப்ப பௌத்தத்துல 4 வகை. உலகாயுதத்தையும் இந்த சமணத்தான் 6 கதம் என்று சொல்றது சேர்த்தா 6 சமயம் புறப்புறத்துக்குள்ள வரும். அடுத்த புறச்சமயம் புறம்புறத்தில இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு வருகிறது. சரியா? என்ன சொல்ல போனால் இந்த வேதத்தையே ஏற்காத சமயம்தான் புறபுறம். அதை அந்த காலத்துல அவைதீகம் என்றார்கள். வைதீகத்துக்கு எதிரானது அவைதீகம்.
அடுத்தது புறச்சமயத்துல 6 இருக்குது. அதுலதான் தர்க்கம் தர்க்கிக்கிறான். அவரை நியாயவாதிகள் அல்லது நியாயம் என்று அந்த மதத்தை சொல்லலாம். நியாயிக்கிறது. மீமாம்சகர், சாங்கியர், யோக, ஏகான்மவாதிகள், சங்கரற்ற மதம் கூறுற அந்த மாயாவாதம் போல இருக்கிறது ஏகான்மவாதம். அடுத்த பாஞ்சராத்திரியம். இந்தியாவில நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் பாஞ்சராத்திரிகர் என்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இன்னும் வட இந்தியாவில நீங்கள் போனீங்க என்றால் வைஷ்ணவ வழிபாடு, அது கிறிஸ்தனை மட்டுமே வழிபடுற ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் பாஞ்சராத்திரிகள். இந்தியாவில ஆழ்வார்கள்ல தொடங்கி இன்றைக்கு ராமானியருக்கு பின்னால ஆச்சாரியார்கள் என்று வைஷ்ணவ கோயில்கள் எல்லாமே பாஞ்சராத்திரிக சமயத்தை கொண்டவர். அப்ப இதுல 6 வந்தது. இவை புறம். ஆனா இவை வேதத்தை ஏற்கிறார்கள். சிவாகமங்களை ஏற்கவில்லை. வேதங்களை ஏற்கிறார்கள், சிவாகமங்கள் ஏற்க. அதுக்கு அடுத்தது அகப்புற சமயம். அகமண்டா உள். இப்ப உள்ளுக்கு வந்துட்டுது, ஆனா உள்ளுக்கு வந்தாலும் கொஞ்சம் வெளியில. அகப்புற சமயம். இவர் கொள்ளுங்கோ. பாசுபதம் சமயத்துக்குரிய பெயர். அந்த பாசுபத சமயத்தை கடைபிடிப்பவர் பாசுபதர். சைவம் சைவர் என்ற மாதிரி, வைஷ்ணவம் வைஷ்ணவர் என்ற மாதிரி பாசுபதர் அல்ல பாசுபதம். மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம், ஐக்கியவாத சைவம். அப்ப அகச்சமயத்துக்குள்ளேயும் 6 சமயம் இருக்கு. பாசுபதம். இந்த பாசுபதம் என்பது உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம். பாசுபதம். அரிச்சுனன் ஒற்றக்காரன் என்று தவம் செய்து சிவபெருமானிடத்திலே பாசுபத அஸ்திரத்தை பெற்றான் என்று நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். பார்த்தனுக்கென்று பாசுபதம் அளித்தாய் என்று திருமுறைகள் இந்த பாசுபதம் கொடுத்த செய்தியை சொல்லுது. அப்ப சிவபெருமான் தான் பாசுபதர் என்பது சிவபெருமான வழிபடுற ஒரு கூட்டம்தான். ஆனா அந்த பாசுபதம் வச்சிருக்கிற சிவபெருமான் தான் பெரியாள், மற்றவையெல்லாம் இருக்கு. சரியா? அடுத்தது மாவிரதம். அந்த சொல்லிலேயே இருக்கு, மா அண்டா பெருசு. சரியா? பெரிய விரதத்தை கடைபிடிப்பார் மாவிரதிகள். சரியா? மாவிரதிகள். சரியா? இப்ப மாவிரதர் என்ன நினைக்கிறோம் என்றால், எலும்பு மாலை தரிச்ச சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள். பல்லவர் காலத்தில் இந்த மாவிரதம் கொஞ்சம் மேலோங்கி இருந்தது. அப்ப சம்பந்தர் 1வது வாரத்திலே காடுடைய சுடலை பொடி பூசி என்று இந்த மாவிரத கொள்கையை அங்க சொல்றார். சித்தாரிலும் பணிவான் திருக்கேரி சிறத்தானே. சரியா? அப்படி கன பாடல்கள்ல நீங்கள் இந்த எலும்பு அணிஞ்சிருக்கிறார் சிவபெருமான் என்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்ப மாவிரத கொள்கை அந்த காலத்தில். அடுத்த காபாலம். கபாலம் என்றா மண்டையோடு. அத காபாலம் சொல்றோம். அது வடமொழி சொல்லித்தான். அப்ப
கையில மண்டை ஓட்டை ஏந்தி வச்சிருக்கிறார் சிவபெருமான். நீங்கள் அந்த வடிவத்தை பார்த்திருக்கிறீங்களா? சிவபெருமான் மண்டை ஓட்டை ஏந்தி வச்சிருக்கிற வடிவம்தான் பைரவர். பைரவருடைய இடது கையில மண்டையோடு இருக்கும். துர்காதேவியினுடைய இடது கையிலையும் மண்டையோடு கிடக்கும். சங்கு சக்கர சூல கபாலதாரி. 4 கையிலையும் சங்கு சக்கரம் சூலம் கபாலம் இருக்கு. காளி மாரியம்மன்லையும் இடது கையில கபாலம் இருக்கு. அப்ப காபாலிகர் கபாலமூர்த்தி தான் பெரியவர். இந்தியாவில திருமயிலாப்பூர் பெரிய விஷயம். இந்த உமாதேவியர் மயில் வடிவத்திலே நின்று சிவபெருமானை வழிபட்டதுனால அது மயிலாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற சிவபெருமான் கபாலீஸ்வரர். அவர்தான் பூம்பாவை எலும்பா கிடந்த பொழுது சம்பந்த தேவாரம் பாடி அந்த எலும்பை பொன்னுருவாக்கினவர் சிவபெருமான் தான். காபாலிகர். அடுத்த பாம மதத்தவர் என்று பாமம். பாமதத்தவர் என்னப்படி என்றால் அக்கினியும் பூநூலும் தரித்த மூர்த்தி தான். மூர்த்தி அரித்த அந்த சிவபெருமான் தான் பெரியார். சிவபெருமான் நடராஜராக இருக்க அக்கினிய கையிலே ஏந்தி ஆர்வார். இடது கை அக்கினி ஏந்திய கை ஏந்தி ஆர்வார். இந்த கற்பூர சட்டி கையில வச்சு கொண்டிருக்கேன் தானே. இந்த கலை ஆடுற கோயில்கள் என்று சொல்றது, ஒரு கிராமியோட கலை ஆடுற கோயில்ல கையில கற்பூர சட்டியை ஏந்தி ஆடுவார்கள் பெருமானம். அப்ப பாம மதத்தவர். சிவபெருமானுடைய தலையில அக்கினி இருக்கும். பைரவரை நீங்கள் பார்த்தீங்களா, பைரவற்ற தலையிலே அக்கினி சுடர். வீரபத்திரருடைய தலையிலே அக்கினி சுடர். மாரியம்மன், முத்து மாரியம்மன், காளி, துர்க்கையினுடைய தலையில அக்கினி சுடர் இருக்கும். இது பாம மதத்துக்குரிய அடையாளம். அடுத்த பைரவ மதம். பைரவரை முழு முதற் கடவுளாக கும்பிடுறது. இப்ப பைரவர்கிட்ட முக்கியமா என்ன இருக்கும் என்றால் டமருகம். டமருகம் என்றால் உடுக்கை. பைரவருடைய வலது மேற்கையை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர் உடுக்கு ஏந்தி இருக்கிறார். பைரவற்ற காலில் சிலம்பு இருக்கும். அது சிறுமாண்ட காலிலையும் சிலம்பு இருக்குது. படிக்கிற அந்த வாரங்கள் திருவாதங்கள் நிறைய படிக்கணும். சரியா? சிலம்பு ஏந்திய காலங்கள். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பெரிய பிரார்த்தனை கூட வரும். தமருகமும் சிலம்பேந்திய சிவபெருமான் தான் பெரியாள். மற்றதை பற்றியெல்லாம் கதை. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்ற சொல்றது போலதான் இவையில கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அடுத்தது ஐக்கியவாத சைவம். ஐக்கியவாத சைவர்ன்னு சொல்லலாம். ஐக்கியவாத சைவம் சைவ சித்தாந்தத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அப்ப பதியாகிய முதற் பொருள் சிவபெருமான் என்றதை ஏற்கிறார்கள். அந்த சிவபெருமான் சதாசிவனாகவும் மகேஸ்வரனாகவும் இருக்கிறார் என்பதையும் ஏற்கிறார். அப்ப சிவன் அருவத்திருமேனி, சதாசிவன் அருவுருவத்திருமேனி, மகேஸ்வரன் உருவத்திருமேனி. அப்ப சிவபெருமான் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்றால் அவ சொல்லுகினம் ஆணவ மலம் என்ற ஒரு மலம் இல்லை. இந்த தத்துவம் சொல்லுது ஆணவ மலம் என்ற ஒரு மலம் இல்லை. அதனால இவர்களை கொண்டு போய் அகப்புற சமயத்துக்குள்ள வச்சாச்சு. சரியா?
அடுத்தது ஐக்கியவாத சைவம், சாரி, அகச்சமயம். அகச்சமயம் என்றால் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அநேகமான 99% கொள்கைகளை ஏற்கிறார்கள். அகச்சமயத்தவர்கள் ஏற்கிறார்கள். இந்த முத்தி நிலை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியும். இந்த முத்தி நிலையில தான் இந்த அகச்சமயம் 6க்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. முத்தி நிலையில அகச்சமயம் 6க்குள்ளேயும் சிக்கல் இருக்கிறது. சரியா? வீர சைவர் என்று ஒரு ஒரு ஐயர்னார் இருக்கிறார். வீர சைவர். சரியா? யாழ்ப்பாணத்தில, அளவட்டியில, உரும்பிராயில, இணுவில்ல, சரியா? வீரசைவர்கள், கீரமலையில வீரசைவர்கள் அநேகமாக வாழ்கிறார்கள். மிக குறைந்த எண்ணிக்கை உடையவர்கள். வீரசைவர் ஒரு பெரிய விஷயம். வீரசைவம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த எம்ஏ படித்தவைக்கு ஒரு பெரிய புலோசவி தத்துவம் அது வீரசைவம் இருக்குது. வீரசைவர்கள் யார் என்றால் அவர்கள் எல்லாம் எங்கட வழிபாட்டோட நிக்கிறோம். ஆனால் சிவலிங்கம் தான் சிவருமான். சிவலிங்கம் தான் சிவருமான். சிவனுக்கு உருவம் இருக்கும்டா, உருவத்தை இல்லை. அவர் சொன்னா உருவம் இல்லை, நர்ரார் இல்லை, ரோமாஸ்கந்தர் இல்லை, அப்படி உருவம் இல்லை, சிவலிங்கம் தான். அடுத்தது அவர்கள் கோயில் வழிபாட்டை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வீட்டில சிவலிங்கத்தை வச்சு பூசை செய்தால் சரி. அவர்களுடைய வாழ்க்கையில குழந்தை பிறந்த உடனே அவர்களுடைய உடம்பிலே ஒரு லிங்கத்தை கட்டி விடுவார். பின்னாலே அவர்கள் பூநூல் போட்டு தீட்சை பெற்ற பின்னால ஒவ்வொரு நாளும் அந்த லிங்கத்தை எடுத்து பூசை செய்வார்கள். விசேட தீட்சை பெற்றவர்கள் சிவ பூசை செய்வார்கள். ஆனால் அந்த லிங்கத்தை தூக்கி ஒரு தட்டத்தில் ஒரு மேசையிலேயோ வேறு எங்கேனும் வைக்க ஆயிடும். நெஞ்சில கட்டி இருக்கிற லிங்கத்தை கலட்டி தங்களுடைய இடது கையில வச்சு கொண்டு வலது கையாலே அபிஷேகம் பண்ணி வலது கையாலே அதற்கு பூவை போட்டு நிவேத்தியம் போட்டு தீபம் காட்டி கூப்பிடுவார்கள். அவர்களிடத்துல சிவலிங்கம் உடம்போடு எப்பவுமே ஒன்றிச்சுத்தான் இருக்கும். உடம்பிலிருந்து பிரியாது. இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் செத்தால், வீர சைவர்கள் செத்தால் சிவலிங்கத்தோடு ஐக்கியமாவார்கள். இதுதான் நவேந்திர முத்தி. சிவலிங்கத்தோடு ஐக்கியமாவார். அப்ப வீரசைவர் செத்தால் அவன் உடம்பை தாட்டு போட்டு மேலுக்கு அவர்கள் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை வச்சு சமாதி கோவில் கட்டி கும்பிடுறார். அவர்கள் சிவலிங்கம் ஆகிவிட்டார்கள். இந்த அளவட்டியில அருட்கவி வினாசி தம்பி என்ற ஆள் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருக்க. அப்ப அவரை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லிங்கம் அங்க மேல வச்சிருக்கு. சில பேருக்கு இப்ப நம்ம ஐயா எரியால் தானே பெரிய சிவலிங்கமா வச்சு கும்பிட்டா என்னன்னு கேட்டால் இல்லை. அவர்கள் பூசித்த அந்த சிவலிங்கத்தை தொடர்ந்து அவர்கள் சிவலிங்கத்தோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். சரியா? லிங்க ஐக்கியம். அப்ப சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல தானே. சைவ சித்தாந்தம் சிவருமானுடைய திருத்தாளோடு தானே 2.5 கலக்கிறான்னு வருது. அப்ப இது சிவலிங்கமாகவே மாறிவிட்டார்கள் என்று சொல்றதுல பிரச்சனை கிடக்கு. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படுறார்கள். ஆகவே இவர்கள் அகச்சமயத்துக்குள்ள வைக்கப்படுகிறார்கள். சரியா? அடுத்தது ஐயா, அந்த அகச்சமயத்துல வீர சைவர் என்னத்துக்குள்ள இருக்கிறேன் பாடனாவாதம் அதே ஐயா? இல்ல இல்ல, அது வீர சைவர் தான். என்ன பேர்ல இருக்கு ஐயா? வீர சைவர், லிங்க ஆயுதர் என்று சொல்றது இருக்கு. வேதவாத சைவர் இருக்குது, பாடனாவாத சைவர் இருக்குது, சிவசம அது வராது, சிவசங்கிராந்தவாதர். இந்த அறுவக பிரிவுக்குள்ள கேக்குறீங்களோ?
இல்ல இப்ப அகச்சமயத்துக்குள்ளதானே இந்த வீரசைவர் வெர்ரன்னு சொல்றீங்க. அகச்சமயத்துக்குள்ள ஓ. அதுக்குள்ள கேட்கிறீ அவர்கள் ஆ. சிவ சமவாதத்துல வாரார்கள். ரைட் ரைட் ரைட். ஓகே ஐயா, நன்றி. இந்த உயிர் சிவமாகிவிடும். இது தத்துவ நிலையிலமா பெரிய ஒரு பிரச்சனை, ஆழமாக விளங்கிக் கொள்ள வேணும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என்று மணிவாசர் பாடுறார். என்ன அப்ப சித்தமலத்தை அறுத்து, சித்தமலம் என்பது ஆணவமலம், ஆணவமலத்தை அறுத்து என்னை சிவமாக்கி விட்டார். அப்ப சிவசமவாதமோ? என்னை சிவம் ஆக்கி விட்டார். அப்ப மணிவாசருடைய ஆன்மா சிவமாகிவிட்டது. சரியா? அப்ப இது ஆழமாக ஆராய்ஞ்சு ஆழமாக கதைக்க வேண்டிய விடயம். இந்த சிவசமவாதம் பற்றி பேசுறதுக்கே 2 மணித்தியாலம் வேணும். சரியா? எங்களுடைய திருநெல்வேலி ஞானப்பிரகாசர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பசுபதைக்கு அஞ்சி இந்தியாவுக்கு பசுவை கொண்டு ஓடினவர், பசுவை காப்பாற்றுறதுக்காக. அவர் சிவஞான சித்தியாருக்கு அருமையான ஒரு உரை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். போத்துக்கேயர் இலங்கையில வந்து பசுவை வட்டி சாப்பிட விளைக்கிறேங்க. அவர் கணக்க நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுல சிவஞான சித்தியாருக்கு எழுதிய உரை மிகச் சிறப்பான ஒரு உரை. அதுல இந்த சிவசமவாதம் அவர் பேசுகிறார் என்று சொல்லி அதை இந்தியர்கள் ஒதுக்கி வச்ச தன்மை எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சிவசமவாதம் பேசவில்லை என்பது அந்த நூலுக்குள்ளே ஆழமா படிச்சா தெரியும். பார்ப்போம். நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளங்க வைக்கலாண்டா விளங்க வைக்கலாம். அது கொஞ்சம் ஆழமான விஷயம். சாதாரணமாக அதை விளங்கிக் கொள்றது கொஞ்சம் கரைச்ச. சரியா? அப்ப சைவ சித்தாந்தம் இந்த அகச்சமயத்துக்குள்ள எது ஐயா வருது? சைவ சித்தாந்தம் இந்த அகச்சமயத்துக்கு வரையில 24க்கும் அங்காலதான் நிற்கிறது. உயர்ந்த நிலை. நன்றி ஐயா. 24க்கும் அங்கால, தனக்கு கீழே தான் இந்த 24 இருக்கின்றதை சொல்ல வருது. ஓகே ஓகே, நன்றி ஐயா. சரியா? தனக்கு கீழே தான் 24. அப்ப இப்படி இந்த சின்ன பிரச்சனைக்குள்ளால அகச்சமயம் கொஞ்சம் விலகு. சிறிய சிறிய பிரச்சனை. இந்த உதாரணமா நான் குறைக்க கூடாது, இந்த யாழ்ப்பாணத்துல சாதி வாப்பார். சாதிக்குள்ளையும் அவர் கொஞ்சம் கூட இவர் கொஞ்சம் குறைவண்டு ஒரு சாதிக்குள்ளேயே ஏற்றிறக்கம் பார்க்கறது. என்னுடைய குருநாதர் சிவத்தமிழித்தர் சொல்லுவார், இந்த தங்க பவுனா இருந்தாலும் இது உழைச்சி பார்க்கறதா. 22 கரட்டோ 24 கரட்டோ 20 கரட்டோ உண்டு. அது போலதான் இந்த அகச்சமயங்களுக்குள்ள ஒரு சிறிய பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப சைவ சித்தாந்தம் அந்த தூயதுதானே. ஆகவே அந்த சின்ன பிரச்சனையும் அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டு போகிறார்கள். நான் காலப்போக்கில் பின்னால் இதை பற்றி என் ஆழமாக உங்களுக்கு சொல்லி தருவேன். சிவபிராசத்துல கூட இந்த கருத்து வருது, இந்த அகச்சமயத்தின் கருத்துக்கள் வருது. சரியா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பரசிவ வணக்கத்துல அவர் சொல்ற மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் இதுக்குள்ளார பார்க்க வேணும்டா, இந்த 24 சமயமும் என்ன என்றது கொஞ்சம் விளங்குவோம். சமயம் என்று சொல்ற விட 24 தத்துவம் என்றே சொல்லலாம். சரியா? அப்ப அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் சேருமான் அந்த சமயத்துக்கு அவ்வவர் பொருளாய் நின்று, அப்படி நின்றாலும் வேறு ஆயும் நிற்கிறார். வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி. அறிவில்தான் அங்க நாங்கள் பார்க்கலாம். அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடியை சென்னி வைப்பாம். பாத்தீங்களா? கடைசியா கொண்டு வந்து அம்மையப்பரோடு நிற்கின்ற இந்த சிவபெருமானைத்தான் நாங்கள் எங்களுடைய தலையில வைக்க வேணும். சரியா? இறைவனுடைய தலையில வச்சா இறைவன் தாளங்களோட தலையோட செய்யறது. சைவ சித்தாந்தம் அங்க வருது தாடலை. இந்த சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏற்றப்போ. சிவனடி கீழண்டா அவ தலையில சிவனை வைச்சால் சிவனுடைய பாதம் எங்களுடைய தலையில இருக்கு. அதுதான் சைவ சித்தாந்தம்.
சரியா? ஆன்மான்றது ஒன்று இருக்குது, இறைவன் ஒன்று இருக்குது. இறைவன் ஆன்மாவோட இரண்டரை கலக்கும். இறைவனுடைய பல இன்பங்களை ஆன்மா பெறும். அது முத்தின்லேல தான் நான் இந்த அகச்சமயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கும். முத்தி வகைக்குள்ளதான் அந்த பிரச்சனை இருக்கு. குட்டி குட்டி பிரச்சனை, அது மிக சிறிய ஒரு பிரச்சனை. சரியா? சரி. அப்ப ஐயா 6 வகை ஐயா மன்னிக்கம் அந்த சிவாத்துவித சைவர் என்ற ஒரு ஆக்கள் இருக்கிறமல்ல, அவையில பெண் ஐயா அது இருக்கா சொல்லுங்க, ஆர்வமா இருக்குது. அவர்கள் என்ன சொல்றார் என்றால், சிவனோடு அத்துவிதமாக கலக்கிறது. சிவனோடு அத்துவிதமாக கலக்கிறது என்றால் நான் என்ன சொல்றேன், அத்துவிதம் என்றால் 2.5 கலக்கிறது. அது நாங்கள் தானே ஐயா, நாங்களும் அத்துவிதம். சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னா, சிவன் தாளோட தான் தலை செய்யுது, பக்கத்துல கலக்கையில. சரி சரி சரி, சரியா? அதுக்கு அதான் அது என்னென்றால் மிக நுட்பம். இந்த கணக்க விடயம் அதுக்குள்ளால சொல்லலாம் பாப்பேன் நான் ஒரு நாளைக்கு. அதை முத்தில்லை கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் எல்லாம் ஒரு இந்த நான் நினைக்கிறேன் 155 இன்னொரு பாட்டுல அது வருது ஐயா, அது வருது. அதான் அதான் அதுல என்னென்றால் ஒரு சொன்ன தங்க போன ஒரு வச்சு பாக்குற மாதிரி. தங்கம் தான், எல்லாம் தங்கம் தான், ஒரு சின்ன வேறுபாடு. நன்றி ஐயா. ஒரு குட்டி வேறுபாடு. சரியா? இந்த 6 சமயம் அப்படி குட்டி. அதனால அது தத்துவம் என்று பேசிக்காம சுத்தமா தான் இருக்கணும். என்னன்னு சொல்றது, பொருட்கள் விளங்குது. இப்ப சைவ சித்தாந்தத்தாக்கள் சிவன் திருவடியில தான் அத்துவிதம். திருவடி அங்க முக்கியம். தாடலை கூடியவை தானிகளா வேற்றின்ப கூடலையே ஏகம் என கொள் என்கிற அந்த நிலை. அப்ப சிவனுக்கு சரிசமமாக தலையோட தலை பொருந்துற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இல்லை. சரி, நான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு விளங்கப்படுத்தினேன். அது இன்றைக்கும் முக்தி நிலையிலையும் ஆன்மா ஆன்மாவாகவே இருக்கும். அப்பதானே முத்தி இன்பத்தை ஆன்மா அனுபவிக்கும். முத்தி நிலையிலே ஆன்மா சிவமா மாறிவிட்டால் ஆன்மா முத்தி அனுபவிக்க இயலாது. சிவமா மாறினா போய் இந்த முத்தி அனுபவிக்கிறது. ஆன்மா முத்தி நிலையிலையும் ஆன்மாவாகவே இருக்கும். அப்பதான் முத்தி இன்பத்தை அனுபவிக்கும். சரியா? அப்ப சிவ சமவாதம் பேசுறவர்களுக்கு எல்லாம் அது தெளிவா சொல்றாரு. அது இவற்ற உரையில கொஞ்சம் நல்ல விஷயம் கிடக்க, அதை நான் எடுத்து காட்டுறேன். அது என்னென்றால், ஒரு நல்ல அறிவாளிக்கு கூட அந்த தெளிவுகள் வராது. நந்தி சிவாச்சாரியார் போல மிக பக்குவமானவர்கள் அதை எடுத்து சொல்றார்களே தவிர, இப்ப சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதியவர்கள் எல்லாருமே கூட அப்படி தெளிவான உரை எழுதினதாக இல்லை. ஆனால் இந்த சிவசமவாதத்தை வச்சு கொண்டு என்ன பேருங்கிற திருநெல்வேலி ஞானபிராசர் அருமையான ஒரு விளக்கந்தாரர். நான் அதை காலப்போக்கில் ஒரு கத்தார் கொஞ்சம் அந்த இடத்துல வர இப்ப எல்லாத்தையும் இண்டை கொடுத்தாலும் பெரிய சங்கடமா போடும். இன்றைக்கு நான் சொல்ல விஷயம் 24 சமய பிரிவு இருந்தது என்று சைவ சித்தாந்தம் வகுத்து அதுல தூர வச்சு கொஞ்சம் கிட்ட வச்சு இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சு இன்னும் உள்வீட்டுக்க வச்சு அதை விட சைவ சித்தாந்தம் தான் உண்மையானதும் மேலானதும் என்பதை சொல்ல வருகிறது. அத்தனை சமயத்தாருக்கும் சிவபெருமான் அங்க கடவுளா இருக்கிறார் தான் அடுத்த பிரச்சனை. இப்ப வைரவராரண்டா சிவபெருமான், காவாலிகர் வணங்குற காவாலிகர் சிவபெருமான். சரியா? அப்ப அது பலர் காலத்துல நாயன்மார்களுடைய தேவாரங்கள்ல நிறைய இந்த எலும்பு மாலை அணிஞ்சிருக்கிறது, என்போடு கொம்பொடாமையண்டங்கிற என்ன சம்பந்தற்ற புலர்வதத்திலே வரும். என்போடு கொம்பொடாமை இவைமார் விளங்க எருதறி அலைவுடனே அங்க நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அப்ப அதுல வீரபத்திரார், வைரவரார், இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குதானே. இப்ப இன்றைக்கு நீங்கள் வைரரை பார்த்தால் வைரவர் சிலம்பையும் அணிஞ்சிருக்கிறார், டமருகமாகிய ஒடுக்க வச்சிருக்கிறார், காவாலத்தையும் வச்சுக்கார், சூலத்தையும் வச்சுக்கார், பாசக்கரையும் வச்சிருக்கார், அபிபூதியும் பூசிக்கார். இந்த மண்டியோட்டு மாலைய படங்கள்லாம் கீறான். வைரவர் மண்டியோட்டு மாலைய போடையில மற்ற மண்டையோடு கணக்க இல்லை, ஒரே ஒரு மண்டையோடு தான் ஆற்ற தக்கனுடைய தலைய கிள்ன மண்டையோடு.
சாரி, பிரமனுடைய தலையகள்லயே மண்டியோடு, பிரமன் தலையா தக்கர தலைய வெட்டிப்படுத்திட்டார். அப்ப மண்டி ஓட்டு அன்றைக்கு மாலையா படங்கள்ல கீறி வச்சிருக்காங்க, சில சிற்பங்கள்ல செய்தும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தத்துவம் தெரியுமே. அப்ப நாங்கள் அதுகள் எல்லாம் பார்த்தோம்னா அதுகளுக்கு ஒரு தெளிவை நீங்கள் பெற வேணும். தெரியாமா? அப்ப நான் இந்த முத்திலேயே நான் அதை ஆழமாக கொஞ்சம் அந்த அகச்சமயத்தை இன்னும் ஆழமாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதை நான் இந்த அளவோட நிப்பாட்டி கொண்டு அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் பேராம் குறியாது உடைத்தாய். அது அங்க முக்கியம். சரியா? 163வது பாட்டிலேயா பூதமாதி மோகனி அந்த அந்த அதுல இது இந்த விளக்கங்கள் வருகுது. அது விளங்கையில நீங்கள் எப்ப வர்றீங்களோ எப்ப வேண்டியிருந்தாங்களோ அது நீங்கள் இன்றைக்கு நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தந்தனீங்களா? ஐயா நன்றி. இப்ப என்ன இன்னும் எடுக்கலாமா வகுப்பு? இன்னும் ஒரு 20 நிமிஷம் எடுக்கலாம். சரியா? அப்ப இந்த பாட்டை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த 24 சமயங்கள்ல நிற்போருக்கும் சிவபெருமான் அங்க முதற் பொருளா இருந்துதான் வேற வேற உருவம், வேறாங்குறி. குறி என்றது அடையாளம் என்றது தெரியும். குறியீடு அடையாளம் தானே. சரியா? குறியீடு என்பது எல்லாத்துக்கும் வரும். அது விஞ்ஞானத்திலேயும் இருக்கு குறியீடு, கணிதத்திலேயும் குறியீடு இருக்கும், வேற வேற பாடங்கள்லையும் இருக்கும். இப்ப ரோட்டில் எவ்வளவு குறியீடு கிடக்குது. சரியா? அடையாளம். அப்ப அதை போல அவரவருக்கு ஏற்ற குறிப்பொருளாக அவர் இருக்கிறார். சரியா? சித்தாந்த சைவருக்கு சித்தாந்த சைவம் இருக்குதானே. அப்ப சித்தாந்த சைவருக்கு அந்த சமயத்தர் கூறுற இலக்கணங்களுக்கு ஏற்றபடியும் இருக்கிறார். அதான் நாங்க அப்ப வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன். சிவபெருமான நாங்கள் கடைசி நேரத்தில அல்லது பக்குவமான நிலையில அறிவினாலதான் அறியலாம். சரியா? திருமூலர் சொல்லுவார், அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி, அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி, அறிவினை கட்டிய பாசம் அனாதி என்று சொல்லுவார். சிவபெருமான் அறிவுக்கு அறிவாக இருக்கிறார். ஆன்மாக்களை அறிவண்டு அழைப்பார்கள். ஆன்மாக்களை அறிவண்டு அழைக்கலாம். சரியா? சிற்றறிவுதான் இருக்கின்றாலும் ஆனாலும் உமாதி சிவாச்சாரிய சொல்லுவார், என்னென்று சொல்றது, அறிவண்டு அழைக்கிறது கூட பிழை. ஏனென்றால் இந்த பஞ்ச புலங்கள், பஞ்ச பொறிகளை வச்சு கொண்டுதானே அறியுது. ஆகவே என்னென்று ஆன்மாவுக்கு அறிவண்டு நீங்கள் சொல்லுவியல், அதை விட பொருத்தம் இல்லை என்று திருவற்பையில சொல்றாருல்லோ. என்ன? பொறி அன்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற. பொறியோடு தானே அது அறியுது. நீங்கள் அறிவண்டன் என்று பெயர் வச்சிருக்கிறீர்கள், அவளை நல்லா இல்லை என்று சொன்னதை சொல்றார். ஆனா சிவபெருமான் அவன் பேரறிவாளன் ஆயிருக்கிறான். அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி. அறிவுக்கே அறிவாக இருப்பவன், அறிவினாலே அறியக்கூடியவன் பதி. அப்ப அந்த நிலையை நாங்கள் அதை எண்ணி பார்க்கணும். அப்ப அறிவினில் அருளால அவன் மன்னி இருக்கிறான். அப்படி இருக்க அம்மையோடு அப்பனார். சரியா? அப்ப அவன் அம்மாவாகவும் இருக்கிறான், அப்பாவாகவும் இருக்கிறான். சரியா? அதான் அங்க முக்கியம். இப்ப வேதங்கள்ல கூட அம்மையப்பராக பார்க்கல. வேத இது இருக்கையா சொல்றான் போன்ற 4 வேதங்களும் அம்மையப்பராக சொல்லல. அப்ப வேதாகம கருத்துக்கு எட்டாதவனாகத்தான் சிவபெருமான் இருக்கிறான். அங்க உருத்திரன் என்றுதான் வேதத்தில சிவனை போற்றினார்கள். அம்மைய கூட அங்க போற்றேல. சரியா? அந்த சதருத்திரியத்துல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க சிவனுக்குரிய நாமங்கள்லாம் கிடக்கு. அப்ப இங்க அம்மையப்பராக, ஆகமம் அம்மையப்பராக சொல்லிவிட்டது. அப்ப அறிவினில் அருளால் மன்னி என்றால் அறிவுக்கு அறிவாக பெருமான் இருக்கிறார். சரியா? அம்மையோடு அப்பனாய் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். அவர் வியாபக அறிவோட சரியா சக்தியும் சிவமாக அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். சரியா? அங்க கடைசியா நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் செறிவு ஒளியாது நின்ற, செறிவு ஒளியாது நின்றால்
அவன் எங்கும் செறிவாகி இருக்கிறான். இதான் நாங்கள் பார்த்தோம், சுடு நீர்ல சூடு என்ன, சுடு தண்ணிய வச்சால் சுடு தண்ணியில மேல சூடு கூட கீழே குறைய பக்கத்துல இல்ல அப்படி சொல்லலாம். எங்கும் சூடு சமனாக இருக்கும். அதுக்காண்டி அடுப்புல வச்சிருக்கிற பாத்திரத்துல கீழே சூட கூடவா இருக்கும், மேல கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனால் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்டா அங்க சூடு ஏறிக்கொண்டிருக்குது. ஆனா இங்க சூடு சமனா இருந்தால் எங்கும் வியாபகம் சமனா இருக்கும். அதே போல இந்த சிவபெருமான் உலகம் எல்லாம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி பெருமான் இருக்கிறார் என்று மணிவாதகர் பெரிய தத்துவத்தை சொன்னார். சர்வ வியாபகம் என்று அதை சொல்றது. அப்ப அப்படி வியாபகமாய் நின்ற அந்த சிவனுடைய திருவடியை நாங்கள் சென்னியில் வைப்பாம். இப்ப விளங்குதா சைவ சித்தாந்தத்துவம் என்ன சொல்லுதண்டு? நாங்கள் சென்னியில் வைப்பாம். அப்ப சிவனுடைய திருவடியை சிரசின் மேல் நாங்கள் கொள்ளுவோம். சென்னையில் வைப்பாம். இதுதான் சிவபுராணத்திலேயும் கடைசியில வருது. என்ன, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பன். சரியா? அப்ப அந்த பாட்டு அறுவகை சமயத்தை வச்சு கொண்டு சொன்ன அந்த பாட்டு, அதிலேயும் பெருமான் தான் இருக்கிறார் என்பதும் தெளிவாக எடுத்து சொல்லப்படுது. அப்ப அறுவகை சமயத்தோருக்கும் அந்தந்த பொருளாக இருக்கிற பெருமான் சைவ சித்தாந்த சைவர்களுக்கு சச்சிதானந்த சொரூபியாகவும் பரஞானம், இந்த பரஞானம் அபரஞானம் இதற்காக நீங்கள் எழுதி வைக்கலாம். பரஞானம்தான் மேலான அறிவு. பரஞானம் மேலான அறிவு. அபரஞானம் என்பது அதுக்கு எதிர்ப்பக்கம். இந்த சுத்தம் அசுத்தம் போடுறது போல அபரஞானம் குறைவு. பரஞானத்தால் தான் சிவனை அறியலாம். அப்ப வேதத்தை நாங்கள் படிச்சோம் ஓதினம் என்றா பாச ஞானம்தான் எங்களுக்கு கிடைக்கும். சிவனை நாங்கள் அறியலாம். ஆனா சிவாகமங்களை நாங்கள் ஓதினமாயிருந்தால் அபரஞானம் நமக்கு கிடைக்கும். அப்ப சிவன் அபரஞானத்தாலையும் அறியப்படாதவன். சைவ சித்தாந்த நெறி ஒழுகினால்தான் பரஞானம் பெறும். அந்த பரஞானத்தால்தான் சிவனை அறியலாம். அப்ப இதுல இந்த வேதாகமங்களின் குறி இறந்து அன்றண்டு வருகிறது. அப்ப வேதாகமங்கள் சொல்லுகிற அந்த குறி, இதுல அந்த குறி என்ற சொல்லு எண்ணம் என்ற கருத்திலேயும் வருகிறது. சரியா? அப்ப அந்த எண்ணம் இல்லாமல் போகும். குறி இறந்து. அது பின்னால நாங்கள் இதை பற்றி பார்ப்போம். அப்ப ஆன்ம அறிவிலே திருவருளோடு பொருந்தி இருக்க வேணும். உயிருக்கு உயிராகி நிற்கிற ஆன்மாவினுடைய அறிவில பொருந்தோணும். உயிருக்கு உயிராய், அறிவுக்கு அறிவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று எங்க விநாயகர் அகவல்ல. அறிவுக்கு அறிவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று அங்க சொல்றார். அங்கேயும் சைவ சித்தாந்தம் இருக்குது. அப்ப சக்தியின் சிவமாக ஆன்மாவுடைய அறிவோட பொருந்தி இந்த ஏகதேச அறிவை, சரியா, ஒரு பார்வையான அறிவை நீக்கி வியாபக அறிவை உண்டாக்குவார். எங்கும் எங்கும் அறியக்கூடிய வியாபக அறிவு. அப்ப சித்தர்கள் வியாபக அறிவை பெற்றதனால்தான் அவர்கள் எல்லா தேசத்திலேயும் எங்கே எங்கே நடக்க அறிவார்கள். நேற்று என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போன்றதையும் அறிவார்கள். அது ஏகதேச அறிவு அல்ல, அது வியாபக அறிவு. பெண்கள்ல கொஞ்சம் பக்குவமா வந்தா அது ஏகதேச அறிவு. அப்ப ஏகதேச அறிவுண்டா பாச அறிவு ஐயா, அப்படியோ?
பாச அறிவு இல்ல, அதிலையும் விட கொஞ்சம் உயர்ந்த தன்மை. ஆ. பாச அறிவை விட கொஞ்சம் உயர்ந்த தன்மை. அது ஓரளவுக்கு இலகியல்ல நீங்கள் பார்க்கிறவற்று இந்த ஏகதேச அறிவு இருக்குது. இந்த வியாபக அறிவு யாருக்கு இருக்குன்ட்டு நான் உதாரணம் சொல்ல மாட்டேன். அப்படி எனக்கு சொல்லவும் தெரியல. அதை அறிகிற பக்குவம் உங்களுக்கு இல்லத்தானே. சரியா? வியாபக அறிவு ஐயா பதிஞானம் பெற்ற பிறகுதானே வியாபக அறிவு. பதிஞானத்தாலதான் பெறும். வியாபக அறிவு பதிஞானம் எங்களுக்கு என்னண்டு வராதுதானே. இப்ப வராது எங்களுக்கு தான். யார் பதிஞானம் பெற்றிருக்கிறார்கள் என்றதையும் எங்களாலே அறியலாம். தெரியாது. ஓகே ஓகே எங்களாலே அறியலாது. ஆனா ஏகதேச அறிவு இருக்கிறவே ஓரளவுக்கு அறியலாம் நாங்க. ஜோகர் சுவாமிகள் போல ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம் தானே. இப்பவும் அப்படி இருக்கிறோம். அதை கூட எங்களுக்கு இப்ப நாங்கள் மாறு சுவாமி என்று சொல்லுவோம். என்னாலதான் விளங்குமல் அதை விளங்குறதுக்கு கொஞ்சம் பக்குவம் வேணும் தானே. அவர்கள் குறியீடாக சில விஷயங்களை என்னன்னு சொன்னது, நவநாத சித்திரன் நினைக்கிறார். நாவலப்பட்டியில சம்பந்தி இருக்குது. அவர் தன்னோட வந்த பெரியான குட்டிக்கும் சித்தான குட்டிக்கும் முதல் பெரியான குட்டிக்கு தலையில அடி போட்டாராம். சேர்ந்து சித்தானை போட்டாராம், வந்து தனக்கு போட்டாராம். இந்த கருத்து என்னன்னா, நீ முதல் சமாதியா போற, அடுத்த நீ, அடுத்ததுதான் நான். 1 2 3 4 எண்ணி காட்டுற இருக்குதானே நடைமுறை விளையாட்டு பிள்ளைகள் திறமை. அது மாதிரி அப்ப அது யாருக்கு விளங்கும் என்றால் அந்த நேரம் பார்த்து கொண்டேக்கு விளங்காது. என்ன கொஞ்சமா தட்டுறான். அடுத்தது பிரம்பாலை அடிச்சு கூட தீட்சை கொடுக்கணும். சித்தர்கள் பிரம்பாலை அடிப்பதனால தீட்சை கொடுப்பார். இப்ப பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா அடி வாங்கினவனுக்குத்தான் தெரியும் அது தீட்சையாண்டு. மற்றைக்கு விளங்காது, சொன்னாலும் விளங்காது. அப்படி பிரச்சனை கொஞ்சம் கிடக்குதானே எங்களுக்கு. அப்ப ஏகதேச அறிவு கூட ஒரு கொஞ்சம் பக்குவம் பெற வேண்டும். சரி, அப்ப உயிர்களுக்கு வியாபக அறிவை பயப்பிப்பவனாக இந்த அம்மையப்பராயிருக்கிற சிவபெருமான் இருக்கிறான். அப்படியான வியாபக அறிவை தருகின்ற பரமசிவனுடைய திருவடியைத்தான் நாங்கள் தலையிலே சிரத்திலே சூடுவோம். அதனாலதான் நாவுக்கரசர் சிவபெருமானை பார்த்து கேட்டார், நீ திருவடி தீட்சதா திருவடி தீட்சதான். உண்மையில நாங்கள் சூடிக்கொள்ள இல்லாததானே, திருவடியை நாங்கள் சூட இல்லாது. அது அவனருளாலே அவன்தால் வணங்கியல். சுந்தரர் கேட்காமலே வந்து சிவபெருமான் காலால உதவி சித்தவட மடத்துல. மணிவாசகர் கேட்காமலே போய் திருப்பெருந்துறையில் இருக்க திருவடி தீட்சையை கொடுத்தார். அது எங்களுக்கு அப்பாற்பட்டது. அதை நாங்கள் பக்தியோட வழிபட்டு அறிவை பெருக்கி தர்ம நெறியில வாழ்ந்து கொண்டு போக 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 அது கிடைக்கும். சரியா? அப்ப இந்த சிவஞான சித்தியார்ல இந்த 2 பாட்டும் மிக முக்கியமான பாடல்கள். இதை அடுத்து இந்த நூல் என்ன சொல்லுதுன்னு சொல்லுற. நூல் என்ன சொல்றது என்றால் அதுல மிக முக்கியம் சொல்றார், என்னை இப்பவத்தில் சேரா வகை. என்ன இந்த பவத்தில சேரா வகை என்றுதான் அந்த பாட்டை தொடக்குகிறார் என்றால், அதாவது என்னென்றால் நான் என்ன என்றால் அரண் சிவாச்சாரியார் தன்னை இந்த புறப்புறப்பாகிய இந்த உலகியல்ல அழுந்தாதபடி, புறப்புறப்பாகிய புறவிக்கடலில் அழுந்தாதபடி அருளினால என்ன தூக்கி எடுத்தாய். உன்னுடைய கருணை கையினால என்னை தூக்கி, சாதாரண கையில் அது கருணை கை, கருணை கையினால என்ன தூக்கி வச்சாய். உதாரணமா என்ன சரியா சொல்ல போனால், கர்ணந்தி சிவாச்சாரியார் எல்லாத்தையும் படித்தவர் தான். ஆனால் அவருடைய அந்த உண்மையான பதிஞானம் கைகூடே. சரியா? அது மெய்கண்டதேவரிடத்துல போன உடனேதான் அந்த அவற்றை கரண்ட் அப்படியே இழுத்து பதிஞானம் கைகூட வருது. அப்ப மெய்கண்டதேவர் அங்க தீட்சை கொடுத்தார் இவருக்கு. நாங்கள் தீட்சையில இந்த 7 வகை தீட்சையை பற்றி படிக்கிறோம்.
இந்த 7 வகை தீட்சையும் அதுக்குள்ளே அடங்கு. சைவத்தான் சாத்திரத்தை படிப்பிச்சது, மந்திரத்தை சொன்னது, கண்ணால பார்த்தது, தொட்டது, சரியா, தொட்டு ஆசீர்வாதம் வழங்கியது, வாசக தீட்சை, நயன தீட்சை, பரிச தீட்சை, மானச தீட்சை எல்லாம் அதுக்குள்ள வேறு. சரியா? இப்ப சிவபெருமானாகவே மெய்கண்ட தேவர் இருந்தார். எங்களுக்கு வெளியால பார்க்கவர் மெய்கண்ட தேவர் போல இருந்தாலும் மெய்கண்ட தேவருக்குள்ள சிவபெருமான் இருந்து கொண்டுதான், சரியா, அந்த 49 பேரையும் அவர் ஆளாக்கல. யார் யார் பக்குவமா இருக்கணுமோ, சரியா, அந்த பக்குவமானவர்களைத்தான் ஆளாக்கி விட்டார். அத இங்க சொல்ற, என்னை இந்த பவத்தில விடாமல், பிறவை கடலுக்குள்ளே என்ன விடாமல் எனது அறிவிலே சொரூபமாக விளங்கும்படி. அறிவில வடிவம் இல்லை, சொரூப நிலை. சரியா? என்னை பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளி. சித்தத்திலே தன்னை வைத்து, சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் என்று படிச்சிருப்பியா? சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள். அப்ப சித்தத்தில தன்னை வச்சான். நான் கேட்கல, நான் தூக்கி வைக்கல, அவனாக வைத்தான். அந்த அருளினாலேதான் தாளினை தலைமேல் சூட்டும். தாள் என்பது பாதம், தாள் என்பது பாதம். அந்த தாளை தலைமேலே சூட்டுகின்ற மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல். திருவெண்ணை நல்லூர்ல வாழ்கின்ற இந்த மெய்கண்ட தேவர் ஆற்றி அந்த மெய்கண்ட சாஸ்திரத்தினுடைய தலையாய நூலாகி அந்த சிவஞான பூதம். அந்த சிவஞான பூதத்தை நான் தலையிலே வைத்து சிவபெருமான போல சென்னியில கொண்டு சைவத்திறனை தெரிக்கல் உற்றான். சைவத்தினுடைய இந்த திறத்தை நான் தெரிவிக்கிறேன். அப்ப இதுதான் இந்த நூலினுடைய வழி. நானாக ஒன்றும் புதுசா சொல்லவில்லை என்பதையும் அதுக்குள்ளால தெளிவாக காட்டுது. அப்ப மெய்கண்ட தேவர் அருளி செய்த சிவஞான போத நூலை முதல் நூலாக கொண்டு இந்த சிவஞான சித்தியை நான் கூறுகிறேன். நான் இதை ஆரம்பத்துல சொன்னேன். சரியா? சைவ திறத்தினை தெரிக்கலுற்றான். சரியா? அங்க நாங்கள் பார்த்து, நாங்கள் முன்னுக்கு என்ன சிவப்பிரகாசத்தில வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் தெரிக்கலுற்றாம். அந்த தெரிக்கலுற்றாம் என்பது தெரியப்படுத்துகிறோம் என்கிற அந்த சொற்பிரயோகம். சரியா? தெரியப்படுத்துகிறோம், விளங்க வைக்கிறோம். இந்த மெய்கண்டானுடைய சிவஞான போத நூலைத்தான் நான் தலையில வச்சு கொண்டு, தலையாக கொண்டு அதற்கு விளக்கம் தரும் வகையிலே வைக்கிறேன். இதுல நீங்கள் வரலாறுல படித்திருப்பீர். மெய்கண்ட தேவரே சொன்னவர், நான் ஒரு சின்ன நூல் எழுதியிருக்கிறேன், நீங்கள் இதை கொஞ்சம் விரிச்சு ஒரு பெரிய நூல் எழுதுங்கோ. ஏண்டா நாட்டுல பிரச்சனை நடக்கிறது தெரியும் தானே, தத்துவத்துல குழப்பம் கிடக்குது தெரியும் கொண்டு அவர் சொன்னவர் வாயா. அப்ப சொன்னதன்படி இவர் செய்வார். அதுக்காகத்தான் அவர் தீட்சையும் கொடுத்தவர். அது வரைக்கும் அவருக்கு பெயர் சதாசிவ சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் என்றால் அவர் 4வது தீட்சை பெற்று ஆச்சாரியார் ஆயிட்டார். சிவாச்சாரியார் குருக்கள் ஆயிட்டார். சதாசிவன் என்ற பேர். இந்த சதாசிவ ஆச்சாரியார் ஆகமங்கள் எல்லாத்தையும் கற்று படித்ததனால சகலா பண்டிதர் என்று பட்டம் பெற்றார். இப்ப மெய்கண்ட தேவர் கொடுத்த தீட்சானவன் தான் அருள் நந்தி. அருள் நந்தி. அதோட சிவாச்சாரியாரை சேர்த்து அருணந்தி சிவாச்சாரியார் நாங்கள் சொல்றோம். அருள் நந்தி என்றது தீட்சா நாமம். மெய்கண்ட தேவர் தீட்சா நாமம். அது தீட்சா நாமம் இப்போ இந்த ராமகிருஷ்ண மிஷன்ல வாழ்றவர்களுக்கு தீட்சா நாமம் இருக்குது. ஆதீனங்கள்ல வாழ்றவர்களுக்கு தீட்சா நாமம் இருக்கு. அவை இந்த பிறப்பு பேர் என்று தெரியாது. அவர்கள் அந்த இருபுறப்பாளர் மாதிரி அடுத்த பிறப்புக்கு வந்துட்டான். சரியா? இந்த விபுலானந்தரை படிக்க நீங்கள் படித்திருப்பீர்கள். சரியா? பிரபோத சைதன்யர். சரியா? விபுலானந்தர் என்பது அவற்றை பின்னால வந்த தீட்சா நாமம். அவற்றை ஆரம்ப பெயர் மயில்வாகன். அதுக்கு முதல் கூட ஒரு பெயரை வச்சிருந்தார்கள். சரியா? அது தீட்சா நாமம். இங்கே அப்படித்தான்
தீட்டா நாமத்தை கொடுத்து அவர் சொன்னார். அதன்படி நான் இந்த பதி பசு பாச கூறுகளை விளக்குகின்ற இந்த நூலை நான் சொல்றேன். அதுக்கடுத்து 4வது பாட்டு, அது அவ்வளவு பெரிய முக்கியம் அல்ல. நுதலிய பொருளும் கேட்போரும் பயனும். இது யார் யார் கேட்கலாம், கேட்பதனாலே என்ன பயன் தான் மிக முக்கியம். இந்த சித்தாந்த ரத்தினம் படிக்க போகிற பொழுது சொல்லுவார்கள், நீங்கள் சமய தீட்சை பெற்று உருத்திராட்சம் அணிய வேணும், அப்பதான் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை படிக்கலாம் என்று. ஐயா இன்றைக்கு என்ன நினைக்கிறாண்டாவது அறிவுதானே, அறிவை நாங்கள் படிச்சா என்ன, ஏன் படிக்காதோ என்று நினைக்கிறவர்களும் சில பேர் இருக்கிறார்கள். நான் யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் உண்மையில சமய தீட்சையாவது, குறைஞ்ச சமய தீட்சையாவது பெற்று விபூதி ருத்திராட்சத்தை அணிஞ்ச அந்த பக்குவமுடையவர்கள்தான் சைவ சித்தாந்தத்தை இல்ல சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை படிக்கலாம். சரியா? மற்ற படிப்பு மாதிரி அல்ல இந்த படிப்பு, அதான் அங்க முக்கியம். சரியா? நான் ஆரம்பத்துல பாடின அந்த புராண பாடலுக்கா திருப்பி சிந்திச்சு பார்த்தால் தெரியும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், போமதிரமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம், ஓமயிராக்கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் பெற்றார் என்று சொல்லேன். ஒரு ஆள் படிப்பிக்க பெற்ற, தாம் உணர்ந்தார், அதான் அங்க முக்கிய நிலை. தாம் உணர்ந்தார். அப்ப ஞானம் நாங்கள் வாங்கி வாங்கி சேர்க்கிற பொருள் அல்ல, காதால கேட்டு நாங்கள் இருக்கிற பொருள் அல்ல, அது உணர்ச்சி நிலையில பெற வேணும். அது சரியா? மணிவாசகர் சொல்ற, சீரமின்றி நோன்பின்றி அறிவே என்று செறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டா என்று பின்னால சொல்ற. சரியகிரிய யோக ஞானத்துக்குல இருந்து மேல உயர்ந்த பக்குவத்துக்கு வருவோம். ஞானத்தில் சரியை இது உங்க உயர்ந்த நிலையாண்டு பாருங்க. அப்ப சரியையிலேயே சில பேர் நிக்கிறோமோ என்றால் இல்ல, சரியான உடம்பால செய்கிறது ஒன்று. சரியா? என்ன காய்ச்சி கொண்டும் கோயிலா கூட்டலாம், கிளவெல்லாம் பாத்திரத்தை விளக்கலாம், இது சரியில் சரி. கிரியையில் சரிய வர்ற பொழுது கொஞ்சம் சிவ சிந்தனையோடு அதை செய்ய வேணும். இந்த மணிவாசகர் சொன்னது போல என்ன திரும்ப அன்றாளர்கள் எருமர்கள் தான் நன்றாக வானவர்கள் நாளோரும் நின்றார ஏத்து நிறைகளோன் புனை கொன்றை பொந்தாது பாடி நாம் பூவல்லி கொய்யாம். பெருமான பாடி பாடி பூவை பறையுங்கோன்னு சொல்ற நிலை கிரியையில சரி. அங்கேயும் பூத்தான் புடுங்குவினான் எண்ணம் சிந்தனை, அது கிரியையில் சரி. அப்படி சரி என்றாலும் அதுல உயர்ந்த பக்குவம் இருக்கிறது போல ஞானத்தில் சரி என்பது பக்குவமான கேட்கிறது தான் முக்கியம். சரியா? அப்ப அத விளங்கி கொள்றதுக்கும் ஒரு பெரிய பக்குவம் வேணும், சும்மா இல்லை. விளங்கி கொள்றதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். பாச ஞானத்தாலதான் நாங்கள் அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா பாச ஞானத்தாலே அறிஞ்சாலும் அறிய 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 ஒரு கொஞ்சம் பக்குவம் வரும். அத உண்மையான என்ன சொல்ற விருப்பத்தோட அதுக்குள்ள போனால் இருக்கும். ஆகவே நுதலிய பொருள், இது என்னத்த பொருளை சொல்லுது, அதை கேட்போர் யார், பயன் என்னன்றது 4வது பாட்டுல சொல்றார். பண்டை நத்தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதையினில் தொகுப்பன் மாக்கர். சரியா? இப்ப நான் இதுல படிச்சு கொண்டிருக்கிறவே நான் குறைவாக நினைக்கிறேன். ஏனென்றால் படிச்சு கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ அறிவியல் எவ்வளவு கிடந்தும் சைவ சித்தாந்தத்தை படிக்க வேணும், திருமுறையை படிக்கணும் என்று ஏதோ ஒரு விருப்பம் கொண்டு வருகிறார்கள் என்றால் அது பண்டை வினையினுடைய நல்ல பயன், பண்டையிலே செய்த நல்ல தவத்தினுடைய பயன். தவம் என்றா இந்த காட்டுல போய் முனிவர்கள் மாதிரி தவம் செய்கிறது அல்ல. சரியா? ஒருமையுடன் உனது திருவடி நினைக்க வேணும் அப்படின்னு நினைச்சால் அது தவந்தான். சரியா? அப்ப பண்டை என்றது முக்காலத்துல செய்த நத்தவத்தால் தோன்றி நல்ல தவத்தாலதான் பிறந்து பரமனை பத்தி செய்ய வேணும், சிவபெருமான பத்தி செய்யும். பேருந்து சின்ன சின்ன சாமிகள் இதுக்குள்ள எத்தனை பேர் சாய்பாபா கும்பிடுறாரோ எனக்கு தெரியாது. இந்த சுடலமாடன், கருப்பன், என்ன கண்ணகி வழி
இப்படி இருக்குதானே, சரியா? இப்படியானவர்களை கும்பிடாமல் பரமனை கும்பிடுறார் என்றால் அது பக்குவமானவர். சரியா? பரமனை கும்பிடுற அந்த நிலைக்கு உயர்ந்தவர்கள்லாம் இதை கற்கிறார்கள். அப்ப அந்த அந்த அப்படியான தொண்டர், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தொண்டர். நாங்கள் சீருமான கும்பிடுவோம், நாங்கள் பெரியாள். அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் கொஞ்சம் தங்களை பெரியாக்கள் அன்னைக்கு எருமாப்பறையினர் நாளான மாலிக்கு வாத்தியாரியார கொண்டு நிற்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் அது இருந்திருக்கு. தொண்டர்களாகவும் இருக்கு. அப்படியான தொண்டர்கள் தான் தூய கதியில கொண்டு சேர்ப்பது இந்த சைவ சித்தாந்தம். இல்ல ஒரு சொல்லு போடுற இந்த மார்க்கர், சரியா? மார்க்கர் என்று ஒரு சொல்லு போடுற, சரியா? மார்க்கம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மார்க்கம் என்ற இஸ்லாமிய சமயத்தை சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். மார்க்கம் என்பது நெறி, சரியா? ஒரு பாதை, வழிபாட்டுக்குரிய ஒரு பாதை, சரியா? அப்படி 4 பாதை இருக்கிறது. அந்த மார்க்கர் கண்ட நூல் ஓதி, சரியா? அப்படியான 2 ஓதி வீடு காதலிப்பவர், வீடு என்றா முத்தி, சரியா? விரும்புபவர்கள், காதலிப்பவர்களுக்கு ஈசன் புண்டரீகத்தால் சேரும் பரிசினை புகழனுற்றாம். அப்ப அப்படி விரும்புபவர்கள் சிவபெருமானுடைய புண்டரீகத்தால், புண்டரீகம் என்பது தாமரை மலர், சிவபெருமானுடைய பாதம் மலருக்கு உருவகப்படுத்தப்படுவது நாங்கள் பல நூல்கள்ல பார்த்திருக்கிறோம். மலர் போல அழகுடையது, மலர் போல வாசனை உடையது. ஒரு மரத்துக்கு பெருமையை கொடுப்பது மலர். மரத்தை ஏர் நடுறவன்டா மலர் பறைக்கிறதுக்கா. அப்ப அந்த அப்படியான அந்த மலரை சேருகின்ற பரிசினைத்தான் நான் சொல்லுகிறேன் புகழலுற்றாம் என்று. அந்த திருவடி பேற்று அந்த நூல் பயன், சரியா? என்ன பயன் என்றால் திருவடியை சேர்றது. இந்த பயனை சொல்லி முடிக்கிறார். இதுக்கு பின்னால இந்த அவையடக்கம் எங்களுக்கு தேவையில்லை. இனி நாங்கள் 21வது பாட்டுக்கு பாயலாம். ஏனென்றால் இங்கால இந்த அளவ இலக்கணம் அவையடக்கம் 2 பாட்டுல சொன்ன பின்னால இந்த அளவை 7வது பாட்டுல இருந்து 20வது பாட்டு வரை அளவ இலக்கணத்தை சொல்லுகிறார். அந்த அளவு இலக்கணத்தை நாங்கள் விடுவோம். அது உண்மையில ஒரு பெரிய விஷயம். அதை விளங்கி கமலநாதன் ஐயா எடுத்தவர் அளவைகள் எடுக்கிறான்னு சொன்னவர். அப்ப நீங்க அதை விடுங்க ஐயா, அது நல்லது. நாங்கள் இனி அங்கால சைவ சித்தாந்த சாஸ்திரத்துக்கு 21வது பாட்டை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, நன்றி. மிக அருமையா இருந்த ஐயா. சரி, நன்றி. நிறைய விளக்கங்களை எடுத்துக்கொண்டு 2 மணித்தியாலம் மழை பொழிந்தது. 2 மணித்தியாலம் நீங்க இடைவிடாமல் மழை பொழிஞ்சு நல்ல அது நல்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை இலக்கியமைக்காக சைவப்புலவர் சங்கத்தின் சார்பில் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி 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 நன்றி. அமிர்த கலாவும் கணபதி ஐயாவும் ஏதோ கேட்கறதுக்கு முற்பட்டவ, மன்னிக்கவும், நேரம் இல்லை எங்களுக்கு. பாகவதத்துக்கு நாங்க சரியான நேரத்துக்கு தொடங்குறாங்களோ, ஒரு நிமிஷமும் பிந்துறையில. நாளைக்கு ஐயா போட்டா அமிர்த கலாவும் கணபதி ஐயாவும் கேட்கலாம். நன்றி. ஓகே ஓகே, நன்றி ஐயா, நன்றி. மிக